புது பாட்டை எந்தன் நாவினில் தந்தார் புகழ்ந்து பாடிடுவேன். கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். புது பாட்டை எந்தன் நாவினில் கரங்களை தட்டி சொல்லுவோம், புகழ்ந்து பாடிடுவேன். கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். ஆபத்து நாளில் அனுகூல துணையுமானார், கூப்பிட்ட நாளில் எனக்கு செவி கொடுத்தார். ஆபத்து நாளில் அனுகூல துணையுமானார், கூப்பிட்ட நாளில் எனக்கு செவி கொடுத்தார். கர்த்தரின் அடைக்கலம் ஜீவனின் பலனுமானார். கர்த்தரின் அடைக்கலம் ஜீவனின் பலனுமானார். புது பாட்டை எந்தன் நாவில் தந்தார் புகழ்ந்து பாடிடுவேன். கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வில் ருசித்து நான் என்று பாடுகிறேன். கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வில் ருசித்து நான் என்று பாடுகிறேன். எந்தன் கண்மலை அரணான கோட்டையானார், நீதிமானை தள்ளாட விடவே மாட்டார். எந்தன் கண்மலை அரணான கோட்டையானார், நீதிமானை தள்ளாட விடவே மாட்டார். அவர் எந்தன் கண்மலை அரணான கோட்டையானார். அவர் எந்தன் கண்மலை அரணான கோட்டையானார். புது பாட்டை எந்தன் நாவினில் தந்தார் புகழ்ந்து பாடிடுவேன். கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடிடுவேன். கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வினில் நான் என்று பாடிடுவேன். கர்த்தர் என் மீட்பும் நான் நம்பும் துருகமானார். கர்த்தருக்குள் நான் மகிழ்ந்து களி கூறுவேன். கர்த்தர் என் துருகமானார். கர்த்தருக்குள் நான் மகிழ்ந்து களி கூறுவேன். அவர் எந்த நம்பிக்கை நான் நம்பும் துருகமானார். அவர் எந்த நம்பிக்கை நான் நம்பும் துருகமானார். கரங்களை தட்டி சொல்லுவோமா, புது பாட்டை எந்தன் நாவினில் தந்தார் புகழ்ந்து பாடிடுவேன். கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். 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 தேங்க்யூ பாஸ்டர். சாம கரங்களை தட்டி உள்ளது பச
பாஸ்டர் மைக்கேல் ராஜா வார்த்தைக்காக நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி சந்தோஷத்தோடு ஆண்டவருடைய நாம மகிமைக்காக கரங்களை நல்ல உற்சாகமாய் தட்டி கர்த்தரை ஒரு விசை அப்படி கண்களை மூடி உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வது இதயத்தின் ஏக்கமையா உம்மோடு இருப்பது. இந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கும் போதே அந்த பாதையில உட்கார்ந்துருக்க தேவ பிள்ளைகள்லாம் இங்க கொஞ்சம் நிறைய இடம் இருக்கு, அதை ஃபில் பண்ணி உட்காரலாம்னு நினைக்கிறேன்ல. இந்த பாதையில இருக்கிற பிள்ளைகளாம் அப்படி அப்படி கொஞ்சம் கூட முன்னாடி வந்து இதை ஃபில் பண்ணி உட்காருங்க, ஃபில் பண்ணி உட்காருங்க. தயத்தின் ஏக்கமையா ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. கண்களை மூடி பாடுவோமா? கண்களை மூடி ஒரு ஜபமா பாடுங்க, ஒரு ஜபமா பாடுங்க. நிறுத்தியுள்ளே உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா எனக்காக யாவையும் செய்பவரே செய்து முடிப்பவரே எனக்காக யாவையும் செய்பவரே செய்து முடிப்பவரே என் பாரங்கள் என் சுமைகள் என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே உம் பாதத்தில் இறக்கி வை. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஏசையா ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா நீங்க பாடுங்க, நீங்க பாடுங்க, நீங்க பாடுங்க, கண்ணை மூடி பாடுங்க, ரெண்டு கைகளை உயர்த்தி பாடுங்க. ஓ ஆஹா ஹல்லேலூயா ஆஹா ஹல்லேலூயா ஆஹா ஹல்லேலூயா ஆஹா ஹல்லேலூயா ஆஹா ஹல்லேலூயா ஆஹா தேவ மகிமைகள் நடுவிலே பலமாய் ஒரு கரங்களை தட்டி வாய்களை திறந்து ஆவியானவரே இந்த நாளில் எங்கள் மத்தியிலே உம்முடைய ரேமா வார்த்தைகள் தொனிப்பதாக. கர்த்தருடைய சத்தம் காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணுவதாக. கர்த்தருடைய சத்தம் லீபனோனின் கேதுருக்களை முறிப்பதாக. கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்வது. இன்றைக்கு வந்திருக்கிற தேவ ஜனத்திற்கு ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் பேசி மரித்து போனவைகள், செத்து போனவைகள், இனி செயல்படாதவைகள், முடிந்து போனவைகள் மீண்டும் இந்த 2 நாட்கள் கூட்டத்திலே உயிர் பெற்று எழும்பும்படியாக பாரம்பரிய சாபங்கள், பல தலைமுறைகளாய் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிற சாப கேடுகள், பில்லி சூனிய கட்டுகள்,
இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளுடைய இருள்கள், வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளுடைய கிரியைகள் இந்த 2 நாட்கள் கூட்டத்திலே கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும் போதே அவைகள் தகர்ந்து போவதாக. பாலானவைகள், மண்மேடானவைகள், சூறையாடப்பட்டவைகள், கோட்டான்களின் ஆந்தைகளின் இருப்பிடமாய் போனவைகள், வனாந்திரமானவைகள் மீண்டும் மீண்டும் ஜீவன் பெற்று எழும்புவதாக. புதிய நம்பிக்கை தொடங்குவதாக. There is a new beginning. ஒரு புதிய ஆரம்பம், ஒரு புதிய ஜீவன். இடம் முழுவதிலும் உடைய மகிமை வெளிப்படணுமே. கர்த்தருடைய பிரசன்னம் நிரம்பி இருக்கணுமே. கர்த்தருடைய வார்த்தையை தடை செய்ய எத்தனிக்கிற எல்லா அந்தகாரத்தின் கிரியைகளை இயேசுவின் நாமத்திலே சபித்து மேற்கொள்ளுகிறோம். இருதயங்கள் ஒருமனப்படட்டும், செவிகள் ஒருமனப்படட்டும், பார்க்கிற கண்கள் ஒருமுகப்படட்டும். ஆவியானவரே, அர்ப்பணித்தேனா அர்ப்பணித்தே என் ஆத்மா சரீரம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சத்தமாவர் அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த முதல் நாள் திருவசன பண்டிகையிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேச போகிற காரியம் நாம் எல்லாருக்கும் மிகவும் பரிச்சயமான தெரிந்த ஒரு நபரை உங்கள் முன்பாக நிறுத்தி அவர்களிடத்தில் இருந்து அவர்கள் பாடின ஒரு பாடலுடைய ஒரு கவியின் ஒரு வார்த்தையை மாத்திரம், அதனுடைய ஆழத்தை மாத்திரம் இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட தெளிவாய் பேசுவாராக. கவனமாய் கேளுங்கள். நீண்ட வருட காலமாக தன் கற்பம் அடைக்கப்பட்டவளாய், நீண்ட காலமாக மிக பெரிய வேதனையில் சிக்குண்டவளாய், ஒவ்வொரு முறையும் தேவனுடைய ஆலயத்துக்கு போகும் பொழுது தேவ சமூகத்திலே கண்ணீர் விட்டவள். ஆண்டவரே, என்னுடைய கணவனுடைய இன்னொரு மனைவி 10 பிள்ளைகளை பெற்றிருக்கிறாள், நானோ பிள்ளை பெறாத மலடியா இருக்கிறேனே என்று தேவ சமூகத்திலே அவள் கண்ணீர் விட்டு ஜெபித்த பொழுது அந்த ஆலயத்தில் இருந்ததான அந்த ஊழியன் கூட, அந்த பாஸ்டர் கூட, இவள் தண்ணி போட்டுட்டு வந்து உளறிக்கிட்டு இருக்கிறா போலன்னு சொல்லி அவளை தட்டி எழுப்பி என்னமா பண்றன்னு கேட்டபோது அவள் சொன்னாள், நான் ஒரு மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, நான் உடைக்கப்பட்ட ஒரு பாத்திரம், அவர் சமூகத்தில் ஜெபிக்க வந்திருக்கிறேன் என்று சொல்லி அவள் தன் இருதயத்தை எல்லாம் தேவ சமூகத்திலே ஊற்றின பொழுது, கவனமாய் கேளுங்கள், கவனமாய் கேளுங்கள், அந்த ஊழியக்காரன் அவளை பார்த்து சொன்னான், தேவன் உன் விண்ணப்பத்தின் ஜெபத்தை கேட்டார், உனக்கு ஒரு குமாரனை தருவார் என்று சொல்லி காலம் வந்த பொழுது தேவன் அவளுக்கு ஒரு குமாரனை கொடுத்த போது அவள் நேர்ந்து கொண்டபடியே, அவள் பொருத்தனை செய்தபடியே அந்த பிள்ளையை கொண்டு வந்து தேவனுடைய சமூகத்திலே அந்த ஊழியக்காரன் வசமாய் விட்டுவிட்டு அவள் ஆலயத்தின் வெளியிலே வந்த பொழுது அக்களிப்போடு, மகிழ்ச்சியோடு, சந்தோஷத்தோடு அவள் ஒரு பாடலை பாடினாள். அந்த பாடலினுடைய ஒரு வார்த்தையை தான் நான் இன்றைக்கு பிரசங்கிக்க போகிறேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அவளுடைய பெயர்தான், அவள் தேவ சமூகத்தில் ஜெபித்து வேண்டி பெற்றுக்கொண்ட ஒரு மகன்தான். அவனை பெற்றதற்கு பின்பு இந்த சரித்திரம் எல்லாம் 1 சாமுவேல் 1வது அதிகாரத்தில் இருக்கிறது என்பது நாம் எல்லாருக்கும் தெரிந்த காரியமே. அம்மா,
கவனமா கேட்கணும், கவனமா கேட்கணும். இது எல்லாமே 1 சாமுவேல் 1வது அதிகாரத்தில் இருக்கிறது. இது நமக்கு தெரிந்த காரியம். இப்பொழுது வேதத்தை பார்க்க வேண்டாம், நான் சொல்லும் பொழுது பாருங்கள். பிள்ளை பிறந்ததற்கு பின்பு தேவ சமூகத்தில் நன்றி அறிதல் உள்ளவளாய் ஆலயத்தை விட்டு வெளியே வரும் பொழுது அக்களிப்போடு அவள் ஒரு பாடலை பாடுகிறாள். அதுல பல வார்த்தைகளை சொல்லி பாடுகிறாள். ஆனால் அந்த முழு பாட்டுல ரொம்ப 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 முக்கியமான ஒரு வார்த்தை அவ போட்டு பாடுறா. அது என்னன்னா, அந்த வசனத்தை மாத்திரம் வாசிக்க போறோம். எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை, அதனுடைய 6வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். மைக்ல வாசிக்கிறவங்க வாசிப்பாங்க. கொஞ்சம் பொறுங்கம்மா, கொஞ்சம் பொறுங்கம்மா, கொஞ்சம் பொறுங்கம்மா. எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. 1 சாமுவேல் 2வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அதனுடைய 6வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஒருவேளை பைபிள் கொண்டு வரலனா டிவில இங்க போடுறாங்க, அதை நீங்க பாருங்க. இப்பொழுது அந்த சகோதரி மைக்ல வாசிக்கும் பொழுது நம்ம சேர்ந்து வாசிக்க போகிறோம். வாசிக்கலாம். கர்த்தர் கொள்ளுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார். அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறார். இந்த வார்த்தைக்காக சத்தம் உயர்த்தி கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி நல்ல 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. Thank you for the wonderful word. Thank you for a wonderful word. Thank you for a wonderful word of God. கர்த்தருடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம்னு கைத்தட்டி வாலிப தங்கச்சி நீ கர்த்தரை துதிக்கணும். அவரே கொள்ளுகிறவரும் அவரே உயிர்ப்பிக்கிறவருமானவர், அவரே பாதாளத்தில் இறங்க பண்ணுகிறவரும் பாதாளத்தில் இருந்து ஏற பண்ணுகிறவருமான சர்வ வல்லமையுள்ள தேவன். கைத்தட்டி அப்பாவை ஸ்தோத்திரம். What a great word in Bible. What a wonderful word. என்ன அருமையான ஒரு வார்த்தை. அவரே கொள்ளுகிறவரா, அவரே உயிர்ப்பிக்கிறவரா, அவரே பாதாளத்தில் இறங்க பண்ணுகிறவரா, அதிலிருந்து இதை ஏன் அந்த அம்மா சொல்லி பாடணும்? இதை ஏன் அந்த அம்மா சொல்லி கர்த்தரை துதிக்கணும்? எத்தனையோ வார்த்தைகளை பாடுறாங்க அந்த பாட்டுல. நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா பல காரியங்களை பாடுறாங்க. என் கொம்பு உயர்ந்து இருக்குது, என் சத்துருக்கள் இனி எல்லாம் வாயை மூடிட்டு போயிடுவாங்க, அப்படி இப்படின்னு நிறைய பாடிக்கிட்டே வரும் பொழுது தப்புன்னு இந்த வார்த்தையை விடுறாங்க. அவரே கொள்ளுகிறவரும் அவரே உயிர்ப்பிக்கிறவருமா, அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து அல்லேலூயா சொல்லிருங்க. இதனுடைய ஆழம் என்ன? அதைதான் கவனமா கவனிக்க போறோம். ஆமா, எல்லாரும் ஆலயத்துக்குள்ள இருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளும் கவனமாய் வார்த்தைகளை கவனிக்கும்படியாய் கேட்கிறேன். அங்கும் இங்கும் விளையாட்டுத்தனமா வார்த்தையை விட்டுறாதீங்க. ஒரு பாயிண்ட மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட அப்புறம் புரியாம போயிடும். அதனால வார்த்தையை கவனமா கவனிங்க. இடையில 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் 4 பாயிண்ட் பிரசங்கம் இது கிடையாது. பொதுவா நான் பாயிண்ட் பண்ணி பிரசங்கம் பண்றாள். ஆனா இன்னைக்கு அப்படி ஆண்டவர் எனக்கு தரல. மொத்தத்துக்கு ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு முடிவுல ஆண்டவர் ஏதோ ஒன்றை இன்றைக்கு வந்திருக்கிற ஜனங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்ல போறார். ஆமா, அதனால ஆமா கவனமா கவனிச்சுக்கிட்டே வாங்க, வேர்ட் பை வேர்ட். அன்னாள் நம்ம எல்லாருக்கும் தெரிந்தவர்கள். கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு அன்னாளை பத்தி தெரியாமலே இருக்காது. எப்படினாலும் ஒரு சபையில ஒரு அன்னாளக்கா இருப்பாங்க, இல்லைன்னா ஒரு அன்னாளம்மா இருப்பாங்க, ஏதோ ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு இருப்பாங்க. இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும். அன்னாளுக்கு ஒரு கணவர் இருந்தார். முதல்ல அவரை பத்தி நான் கொஞ்சம் பேசிடுறேன். அவருடைய பெயர் எல்கானான்னு பேர். அவருடைய பேரு, ஆமா நான் சொல்லும் போது கூட கொஞ்சம் பதில் சொல்லிக்கிட்டே வாங்க. அவருடைய பேர் என்னது? ஆமா,
இங்க யாராவது ஒரு ஐயா, ஒரு பாஸ்டர் ஐயா மனைவியோட ஐயா நீங்க மனைவியோட வந்திருக்கீங்களா, எனக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்குறீங்களா? நீங்க வாங்கய்யா, முன்னாடி வாங்கய்யா, பைபிளை வச்சுட்டு வாங்கய்யா, பைபிளை வச்சுட்டு வாங்க. ஆமா ஆமா, இப்படி வாங்க. சரி, இப்ப இவர் தான் எல்கானான்னு வச்சுக்கிறீங்க. இவர் யாரு? ஆமா, எலிசாயா. இப்ப எல்கானாவா மாறிட்டார் அவர். சரிங்களா? ரைட், கவனமா கேளு ஐயா. எல்கானா இவருடைய மனைவி தான் அன்னாளம்மா. அவங்களை அப்புறம் பார்த்துக்கிறோம். இப்ப இவரை மட்டும் பார்ப்போம் நம்ம. சரியா? இப்ப இவரை மட்டும் பார்ப்போம். நல்ல கவனமா கவனிக்கணும், வார்த்தைகளை கவனமா கவனிக்கணும். இவர் யாரு அப்படின்னா, இவர் எந்த கோத்திரத்திலிருந்து வந்தவர்? இஸ்ரவேல்ல 12 கோத்திரங்கள் இருக்கு. இவர் எந்த கோத்திரத்திலிருந்து வந்தவர்னா, லேவி கோத்திரத்திலிருந்து வந்தவர். லேவி கோத்திரத்திலிருந்து வந்த மனுஷன். கவனமா கேட்கணும். லேவி கோத்திரம் அப்படின்னாலே இஸ்ரவேலில் இருக்கிற 12 கோத்திரங்களில் லேவி கோத்திரம் கர்த்தர்க்கடுத்த பணிமூட்டுகளை செய்கிறவர்கள். அவங்கதான் ஆராதனை நடத்தணும். ஐயா இப்படி நின்றுக்கிறீங்க, இப்படி கீழே நின்றுக்கிறீங்க, கொஞ்சம் கீழே அப்படி நின்றுக்கிறீங்க, அப்படி நின்று. இவங்கதான் தேவனுடைய ஆலயத்துக்கு அடுத்தவைகளை செய்கிறவர்கள். வர்ஷிப் நடத்தணும், பிரீச் பண்ணணும், எல்லாம் பண்ணுகிறவர்கள் இவர்கள் தான். எல்கானாவினுடைய கோத்திரம் ஆசாரியத்துவத்தை செய்கிறவர்கள், லேவி கோத்திரத்தை சார்ந்தவர்கள். ஆனால் இந்த மனுஷன் எதுவுமே செய்யல, எந்த ஊழியமுமே பண்ணல. லேவியன் லேவிக்கடுத்த ஊழியத்தை செய்யணுமே, தங்கச்சி கவனிக்கிறீங்களா? ஆனா இவர் எதுவுமே பண்ணல. ஏன் அப்படின்னா நல்ல கவனமா கவனிக்கணும். இவர் லேவி கோத்திரத்தில் இருந்து வந்தாலும் இவருடைய குடும்பம் கோராகு என்கிற ஒரு குடும்பத்தில் இருந்து வந்தவர்கள். கவனமா கவனிக்கணும். கோராகின் குடும்பத்தை சார்ந்தவர்கள். கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும், நான் அப்பப்ப உங்களுக்கு தெளிவா சொல்றேன். லேவி வம்சத்தை சார்ந்தவர், லேவி கோத்திரத்தை சார்ந்தவர். ஆனால் இவருடைய குடும்பம் என்ன குடும்பம்? கோராகின் குடும்பம். கோராகின் குடும்பம் என்ன தப்பு பண்ணினாங்கன்னா, ஒரு பெரிய தப்பு பண்ணினார்கள், ஒரு பெரிய பாவம் பண்ணினார்கள். கவனமா கேளுங்கம்மா. இடையிடையில ஆண்டவர் சில முக்கியமான காரியங்களை பேசுவாரு. கடைசியில ஒரு பெரிய தீர்க்க தரிசன வார்த்தை காத்திருக்குது. ஆனாலும் இடையில சபைக்கு பல சத்தியங்களை ஆண்டவர் பேச போறார். இந்த கோராகின் கூட்டம் என்ன செய்தார்கள் என்றால், மோசேக்கு விரோதமாக, தேவனுடைய மனுஷனாகிய மோசேக்கு விரோதமாக ஒரு கூட்டத்தை கூட்டிக் கொண்டு மோசேக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். மோசே யார்? தேவனுடைய மனுஷன், அபிஷேகிக்கப்பட்டவன், இஸ்ரவேலை நடத்துகிற ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருந்தவன். அப்படிப்பட்ட தேவ மனுஷனுக்கு விரோதமாக அந்த ஊரில் இருந்த முக்கியமான, இஸ்ரவேலில் இருந்த முக்கியமான சில பிரமுகர்களை கூட்டிக் கொண்டு, கவனமா கேட்கணும், மோசேக்கு விரோதமாக கலகம் பண்ணினார்கள். மோசேக்கு விரோதமாக எதிர்த்து நின்றார்கள். மோசேயை வேதனைப்படுத்தினார்கள். அந்த வசனத்தை மாத்திரம் கொஞ்சம் வாசித்து விடுங்கள். அந்த வசனத்தை மாத்திரம் கொஞ்சம் வாசித்து விடுங்கள். ஆமா, என்னாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 1 சில வசனங்களை, ஒரு 4 வசனங்களை வாசிங்கம்மா. லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்சேயாரின் மகன் கோராகு என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாபின் குமாரராகிய தாத்தானையும் அபிராமையும் பேலேத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களும் ஆகிய 250 பேர்களோடும் கூட. நல்ல கவனிங்க, எத்தனை பேரை கூட்டிக்கிட்டாரு? 250 members in Israel. It's organized. அதாவது கலகம் பண்றதுலயே சாதாரண கலகம் அல்ல, பக்காவா பிளான் பண்ணி கலகம் பண்றது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது?
சும்மா சாதாரண கழகம் அல்ல, வெல் ஆர்கனைஸ்ட். 250 பேரை கூப்பிட்டு வச்சு அதுல ஒரு தலைவர் பதவி கொடுத்து அதுல ஒரு ட்ரெஷரர் பதவி கொடுத்து நம்ம எல்லாம் சேர்ந்து மோசைக்கு விரோதமா பிரச்சனை பண்ணணும், ஸ்ட்ரைக் பண்ணணும், அவருக்கு விரோதமா எதிர்த்து நிக்கணும்னு 250 பேர் கூட்டமாக கூடி மோசேக்கு முன்பாக எழும்பி மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள். எப்படி தேவ ஊழியனை பார்த்து சொல்றது, யோ நீ ரொம்ப ஓவரா போற, மிஞ்சி போறீங்க. சபையார் எல்லோரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவிலே இருக்கிறாரே. இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். மோசே அதை கேட்டபோது முகம் குப்புற விழுந்தான். போதும், நல்ல கவனிங்க. இந்த கோராகு என்கிறவன் 250 பேரை கூட்டிக் கொண்டு, பைபிள் படிக்கிற நேரத்தில் பைபிள் படிச்சுட்டு மீதி நேரத்தில் என்ன கவனமா கவனிச்சுட்டே வரணும். பின்னாடி இருக்கிறவங்க அங்கிட்டு வருவாங்க போவாங்க, அதெல்லாம் பெருசுபடுத்த வேண்டாம். நீங்க வசனத்துல கவனமா இருங்க. 250 பேரை கூட்டிக்கிட்டு மோசேக்கு விரோதமாய் கலகம் பண்றாரு, மோசேக்கு விரோதமா பேசுறாங்க. மோசே நீ ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கிற, நீ ரொம்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமாக 250 பேர் இஸ்ரவேலிலே ஏறி பேசுகிறார்கள். அதுக்கு தலைவர் யாரு அப்படின்னா கோராகு. கவனமா கேட்கணும். பிரச்சனை பண்றாங்க. ஐயா நல்ல கவனி தேவ பிள்ளையே, நல்ல கவனிக்கணும் தேவ பிள்ளையே. எந்த ஒரு மனுஷனும் தேவனுடைய ஊழியனுக்கு விரோதமாய் பேசுவான் என்றால் தேவன் அந்த ஊழியனுக்காக அவனிடத்தில் கணக்கு கேட்கிறவராய் இருக்கிறார். எந்த ஊழியனுக்கு விரோதமாகவும் பேசி சாபத்தை மாத்திரம் சம்பாதிச்சிடக்கூடாது. எந்த ஊழியன் அவன் எந்த ஸ்தாபனத்தை சார்ந்தவரா இருக்கட்டும், அவர் இண்டிபெண்டா இருக்கட்டும், ஒரு ஸ்தாபனத்தை சார்ந்தவர்களா இருக்கட்டும், இல்ல பெயர் கிறிஸ்தவ திருச்சபையில் இருக்கிற ஆர்சி ஃபாதரா இருக்கட்டும், சிஎஸ்ஐல இருக்கிற கூடிய பிரீஸ்டா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் இயேசுவின் நாமத்துல பைபிளை தூக்கிட்டு வர்ற ஊழியக்காரனுக்கு விரோதமாய் ஒரு நாளும் எழும்பிராதீங்க. உங்க சந்ததியவே அது போட்டு பார்த்துரும். கவனமா கேட்கணும். எந்த ஊழியனுக்கு விரோதமாகவும் அவங்க ஊழியன் அப்படிங்கிற நாமத்து நிமித்தம் வந்துட்டான், கனப்படுத்த முடியும்னா கனப்படுத்துங்க, இல்லைன்னா ஒதுங்கி போயிடணும். அந்த ஊழியனுக்கு விரோதமாய் மாத்திரம் என்ன செய்யக்கூடாது, எழும்பக்கூடாது. அது சந்ததிகளிலே சாபத்தை கொண்டு வரும். இப்ப கோராகு அப்படிப்பட்ட ஒரு 250 பேரை கூட்டிக்கிட்டு மோசேக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறான். முடிவு என்ன தெரியுமா ஆச்சு? இதுவரை உலக சரித்திரத்தில் அதுக்கு பின்னாடி இப்ப நிறைய நடந்துருச்சு. அந்த கோராகின் அந்த காலத்துல இருந்து தேவன் உலகத்தை உண்டாக்கின நாளில் இருந்து கோராகின் குடும்பத்தின் அந்த நாள் வரைக்கும் நடந்துராத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மரணம் உண்டானது. எப்படிப்பட்ட மரணம் தெரியுமா? அதையும் நீங்க வாசிச்சிருங்க. அதே 16வது அதிகாரத்துல 30, 31, 32, 33 வசனங்களை வாசிச்சிடலாம். கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நேரிட செய்வதால், கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்தார். பூமி தன் வாயை திறந்து என்ன செஞ்சாரா? கர்த்தர் ஒரு புதிய காரியம், தண்டிக்கிறதுலயே ஒரு புதிய தண்டனை. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன்றது வாக்குத்தத்தம். ஆனா தண்டனைக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை பாருங்க. இதுவரைக்கும் கொடுத்துராத ஒரு தண்டனையை நான் கொடுக்கிறேன். அதான் நான் சொன்னேன், கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நேரிட செய்தார். என்ன காரியமா? பூமி தன் வாயை திறந்தது. இவர்கள் உயிரோட பாதாளத்தில் இறங்கத்தக்கதாக இவர்களையும் இவர்களுக்கு உண்டான யாவையும் விழுங்கி போட்டதே. இந்த மனிதர் கர்த்தரை அவமதித்தார்கள் என்பதை அறிந்து கொள்வீர்களாக என்றான். அவன் இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி முடித்தவுடனே அவர்கள் நின்றிருந்த நிலம் பிளந்தது. பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் நல்ல கவனிக்கணும். பூமி
தன் வாயை திறந்து, அதாவது அவர்களையும் சொல்லியிருக்கிறது, கோராகினுடைய அந்த கூட இருந்த 250 பேரையும் அவர்கள் வீடுகளையும் அவர்களுடைய வீட்டையும் கோராகுக்கு உரிய எல்லா மனிதர்கள் அப்படிங்கிறது அந்த 250 மனிதர்களையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருட்களையும் போட்டது. அவங்க வச்சிருந்த வண்டி, வீடு, காரு, மிருக ஜீவன்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்த எல்லாத்தையும் பூமி விழுங்கி அப்படியே அவர்களை பாதாளத்துக்குள்ள விழுங்கி போட்டதா. ஐயா அம்மா அம்மா, கவனமா கேட்கணும் வார்த்தைய, விளையாட்டா விட்டுற கூடாது. பிள்ளைகளை வச்சு விளையாண்டுக்கிட்டு ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை பேசிக்கிட்டு இருக்கிறேன். இந்த நாட்களில கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்கணும்னு நினைச்சா, அடுத்திருக்கிற 6 மாசத்துல நீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிற காரியத்துல ஒரு அற்புதம் நடக்கணும்னு நினைச்சா, இந்த வார்த்தையை கேட்டுக்கங்க. கர்த்தர் ஒரு காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்ய போறாரு. இல்ல 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 இப்ப இருக்கிற மாதிரியே இந்த 6 மாசமும் போட்டு ஒரு அற்புதமும் வேணாம்னா நீங்க விளையாண்டுக்கிட்டு உட்கார்ந்துகிட்டே இருங்க. Be serious in the word of God. கவனமா கேட்கணும். பூமி விழுங்கி, பூமி பிளந்து 250 பேரையும் லவக்குன்னு விழுங்கிருச்சுங்க. அவங்க வீடு, அவங்க ஒட்டகம், அவங்க கோவேரி கழுத, அவங்க வேலையாட்கள் எல்லாரையும் அப்படியே முழுங்கி போட்டுருச்சு. இஸ்ரவேல்ல இதுவரைக்கும் அப்படி ஒரு காரியம் நடக்கல. அவங்க பண்ண தப்பு என்ன? ஊழியக்காரனுக்கு விரோதமா பேசினாங்க, ஊழியக்காரனுக்கு விரோதமா எழும்புனாங்க. இன்னைக்கு பல இடங்களில் ஊழியக்காரருக்கு விரோதமா பேசுறது, எழும்புறது, யூடியூப்ல வீடியோ போடுறது, தரக்குறைவா பேசுறது பெருகிட்டே இருக்கு. ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கங்க, கர்த்தர் அவர்களையும் அவர்கள் சந்ததிகளையும் பழி வாங்குகிறவராயிருப்பார். ஊழியனுக்காக மாத்திரம் அவர் அவ்வளவு வைராக்கியம் பாராட்டுவார். ஒரு ஊழியனுக்காக அவர் அவ்வளவு வைராக்கியம் பாராட்டுவார் ஆண்டவர். அப்ப அப்படியே விழுங்கிருச்சு. ஆனாலும் கவனமா கவனிங்க, ஆனாலும் ஒரு கிருபை வெளிப்படுது. இவ்வளவு கொடூரமான ஆக்சிடென்ட் நடந்திருக்குது, 250 பேரை முழுங்கி இருக்குது, கோராகினுடைய இதையும் முழுங்கிருச்சு. பட் அதுலயும் ஒரு கிருபை, என்ன கிருபை தெரியுமா? பைபிள் படிங்க 26வது அதிகாரம், என்னாகமம் 26வது அதிகாரம் 11வது வசனத்தை படிங்க. என்னாகமம் 26:11 படிங்க ஐயா. கோராகின் குமாரரோ, கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பாப்போம். சத்தமா கர்த்தரை கைதட்டி அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணணும். ஐயா, முழு கோராகின் வம்சமும் செத்து போனாலும் there is a grace. கோராகினுடைய பிள்ளைங்க மட்டும் என்ன செய்யல? அந்த பிள்ளைகளுடைய வம்சத்துல வந்தவர் தான் யாரு? சாத்தாமா கைத்தட்டி அப்பாவுக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு நான் சொல்ற சத்தியம் புரிஞ்சிட்டு இருக்குது? அதனாலதான் சொல்லணும், கிருபையே மாறாத நல்ல டீல கை வச்சுட்டே இருங்க. என்னம்மா? ஓ கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் தாங்குகின்றது. பாடலாமா? கிருபைதான் இயேசுவே, கிருபைதான் தாங்குகின்றது. அம்மா கிருபைதான். கடைசியா ஒரு முறை நல்ல கை உயர்த்தி கிருபை, 2 கையை உயர்த்தி சொல்லுங்கப்பா. அப்பா சொல்லுங்கப்பா, எல்லாரும் சொல்லுங்கப்பா. அந்த கிருபைனால வாழ்றோம்பா, அந்த கிருபைனால வாழ்றோம்பா. கொரோனாவுக்கு தப்பிட்டோம்பா. நாங்க எத்தனையோ பாவம் செஞ்ச போதிலும்
உங்களுடைய மாபெரிய கிருபை எங்களை பாதுகாத்துக்கிட்டு இருக்குப்பா, எங்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்குதுப்பா. ஆமே. கைதட்டி அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஐயா ஐயா ஐயா, நம்முடைய பாவத்துக்கு ஏற்ற தண்டனையை ஆண்டவர் கொடுத்திருந்தார்னா நம்மால தாங்கி இருக்க முடியாது. ஒரு நாள் நம்முடைய பாவங்களை மன்னிச்சு நம்ம மேல கிருபை வச்சு பிழைச்சிரு பிழைத்திரு பிழைத்திரு பிழைத்திருன்னு அவர் சொன்னதுனால இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு கூட வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சிருக்கிறாரு. அதனாலதான் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில எழுந்த உடனே அவருடைய சமூகத்துல கேட்கணும், ஆண்டவரே உங்க கிருபை இந்த நாளைக்கு வேணும்பா. எத்தனை புதுசு புதுசான வியாதி, எத்தனை புதுசு புதுசான விபத்துக்கள், எத்தனை புதுசு புதுசான ஆபத்துக்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த 2024 ஜனவரி உங்களோட ஆரம்பிச்சவங்க இந்த 5 மாசம் முடிஞ்சு இப்ப 6வது மாசம் ஆரம்பிச்சிருக்கு. எத்தனை பேர் இறந்துட்டாங்கல்ல, எத்தனை பேர் செத்து போயிட்டாங்கல்ல. இங்க இருந்து அங்கனக்குள்ள போகும்போது எத்தனை கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் பார்க்கிறோம், எத்தனை இறைவனடி சேர்ந்தார் போஸ்டர் பார்க்கிறோம், எத்தனை நினைவஞ்சலி போஸ்டர் பார்க்கிறோம். ஆனா அத்தனைக்கும் விலக்கி உங்களை இன்னைக்கு கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறார்னா கிருபடா 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 தம்பி. கர்த்தர் உன் மேல வச்ச கிருப. சரி, இப்ப இப்ப இவரு அந்த கோராகின் ஃபேமிலில இருந்து வந்தாரு. ஆனா இஸ்ரவேல்ல ஒரு திட்டம் போட்டாங்க, ஒரு பிளான் பண்ணாங்க. நல்ல கவனமா கேளுங்க. என்ன பிளான் தெரியுமா? நாம இப்ப கானானுக்குள்ள போறோம். இப்ப அவங்க வந்து ஏறக்குறைய யோர்தான் கிட்ட வந்துட்டாங்க. இப்ப யோர்தானை கிராஸ் பண்ண உடனேயும் அடுத்து கானானுக்குள்ள போறாங்க. நம்ம கானானுக்குள்ள போனதுக்கு பின்னாடி இந்த மக்கள் இருக்காங்கல்ல, இந்த கோராகின் பிள்ளைகள் இருக்காங்கல்ல, இந்த கோராகின் பிள்ளைகளுக்கு பூமியே அவங்கள விழுங்கி போட்டதுனால இவங்க கானானுக்குள்ள போனதுக்கு பின்னாடி இவங்களுக்கு எந்த இடமும் சுதந்திரமும் என்ன செய்யக்கூடாது. அதாவது இது ஆண்டவர் சொன்ன சட்டம் அல்ல, இவங்க ஏற்படுத்திக்கிட்ட சட்டம். ஏன்னா பூமியே இவங்களை வேண்டாம் என்ன செஞ்சிருச்சு. அதனால இவங்களுக்கு பூமியில இடம். இது தேவன் கொடுத்த சட்டம் அல்ல, இவர்கள் ஏற்படுத்தின ஒரு சட்டம். அதனாலதான் நீங்க வேதத்துல சில இடங்கள்ல வாசிக்கும் பொழுது லேவியின் குடும்பத்தில் பரதேசியாய் விடப்பட்ட ஒருவன் அப்படின்னு சொல்லி அங்கங்க வரும். அவங்க எல்லாம் யாரு அப்படின்னா இந்த கோராகின் வம்சத்துல வந்தவர்கள், கோராகின் வம்சத்துல வந்தவங்க. நல்ல கவனமா கேட்கணும். அப்ப இவங்க மேல ஒரு காரியம் விதிக்கப்பட்டது. இவங்க கானானுக்குள்ள போனதுக்கு பின்னாடி இவங்களுக்கு என்ன மட்டும் கொடுக்க கூடாது, இடமே. அதாவது சொந்த நாட்டிலேயே இவங்க பரதேசிகளை போல இருக்கணும். புரியுதுங்களா? எத்தனை பேருக்கு புரியுது? சொந்த நாட்டிலேயே ஒரு பரதேசிகளை போல என்ன செய்யணும். இவங்களுக்கு சொந்தமா தோப்பு கிடையாது, வயல் கிடையாது, நிலம் கிடையாது. ஊருக்கு வெளியில அப்படியே புறம்போக்கு இடத்துல பரதேசிகளை போல இருக்கணுமே ஒழிஞ்சு இவங்க ஒரு இடம் வாங்கி வீடு கட்டவோ ஒரு பிசினஸ் பண்ணவோ எதுக்குமே இவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க கூடாது. சும்மா உசுரோட வாழ்ந்துட்டு போட்டோம், பரதேசியா இருக்கட்டும். அது எவ்வளவு பெரிய கொடுமை இல்ல? அது எவ்வளவு பெரிய கொடுமை. சொந்த நாட்டிலேயே ஒரு பரதேசிய போல வாழ்ற ஒரு வாழ்க்கை அப்படி இவங்க மேல விதிக்கப்பட்டது. இப்ப யாராவது ஒருத்தவங்க போய் மோசே கிட்ட ஒரு முறையிட்டா கூட அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க, இங்க பாருங்க நாங்க கோராகின் வம்சத்தை சார்ந்தவங்க இல்ல, அதனால எங்களுக்கு இடம் கொடுங்கன்னு கேட்கணும். நான் சொல்றது புரியுதுங்களா? நான் சொல்ல புரியுதா பாஷா? யாராவது ஒருத்தர் மோசே கிட்ட போய் எங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுங்கன்னு கேட்டா கூட அவங்க மென்ஷன் பண்ணணும். என்னன்னு சொல்லணும்? நாங்க ஒரு சம்பவம் நடந்திருக்கு பாருங்களேன் பைபிள்ல. அந்த வசனத்தை படிங்களேன். என்னாகமம் 27வது அதிகாரத்தை படிங்க. என்னாகமம் 27க்கு வாங்க. அதுல முதல் 4 வசனங்களை வாசிங்க. யோசேப்பின் குமாரனாகிய மானசேயின் குடும்பங்களில் மனசேயின் குமாரனாகிய மாகீரின் மகனாகிய கீலேயத்துக்கு பிறந்த ஏபருக்கு புத்திரனாயிருந்த சிலோபியத்தின் குமாரத்திகளாகிய மக்லால், நோபால், ஒக்லால், மில்கால், திர்சால் என்பவர்கள் வந்து
ஆசரிப்பு கூடார வாசலிலே மோசேக்கும் ஆசாரியனாகிய எலேசருக்கும் பிரபுக்களுக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நின்று எங்கள் தகப்பன் வனாந்தரத்தில் மரணமடைந்தார். அவர் கர்த்தருக்கு விரோதமாக கூடின கோராகின் கூட்டத்தாரில் சேர்ந்தவர். அவர் கோராகின் கூட்டத்தை சார்ந்தவர் அல்ல. தம்முடைய பாவத்தினாலே மரித்தார். அவர் சொந்த பாவத்தினால மரிச்சாரு. அவருக்கு குமாரர். புரியுதுங்க? பிரேக் பண்ணுங்க. அவரு ஊழியக்காரங்களை பேசி மரிச்ச கோராகினுடைய கூட்டத்துல வந்தவர் அல்ல. அவர் ஏதோ ஒரு பாவம் செஞ்சாரு. அந்த பாவத்துக்கு அவர் அடி வாங்கி அவன் நியாயப்பிரமாணத்தின் காலத்துல செத்து போயிட்டாரு. அவருடைய குமாரர் இல்லை. எங்கள் தகப்பனுக்கு குமாரன் இல்லாததினால அவருடைய பேர் அவருடைய வம்சத்தில் இல்லாமல் அற்று போகலாமா? எங்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே எங்களுக்கு காணியாட்சி கொடுக்க வேண்டும் என்றார்கள். நல்லா கேளுங்க. they are demanding. மோசே கிட்ட வந்து டிமாண்ட் பண்றாங்க, எங்களுக்கு காணியாட்சி கொடுங்க, எங்களுக்கு இடம் கொடுங்க. நாங்க கோராகினுடைய குடும்பத்துல உள்ளவங்க கிடையாது. எங்க அப்பா அப்படி ஒண்ணு கோராகு உடைய வம்சத்துல சார்ந்து பூமி விழுங்கி செத்தவர் இல்ல. அவர் செஞ்ச பாவத்துக்காக தான் அவர் செத்தாரு. அதனால எங்களுக்கு வேணும்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு முறை இப்படி சொல்லும் போது அந்த கோராகின் குடும்பத்தை அசிங்கப்படுத்துற மாதிரி இல்ல. நாங்க கோராகின் குடும்பம் இல்லைங்க, நாங்க கோராகின் குடும்பம் இல்லைங்க, நாங்க கோராகின் குடும்பம் இல்லைங்க. அவ்வளவு தூரத்துக்கு சாபக்கேடான குடும்பம். அந்த குடும்பத்தில் இருந்து வந்தவர் தான் யாரு? சத்தமா சொல்லுங்க. எல்கானா அந்த குடும்பத்திலிருந்து வந்தவர் தான் இவரு. இப்ப அந்த குடும்பத்திலிருந்து இவர் வந்து எல்கானா வந்து 600 வருஷம் ஆயிடுச்சு. எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? சத்தமா சொல்லுங்க பாப்போம். கோராகு செத்ததுல இருந்து எல்கானாவுடைய தலைமுறை மட்டுக்கும் ஏறக்குறைய 600 ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஆனாலும் இந்த சாப இஸ்ரவேல்ல ஸ்டில் தொடர்ந்துகிட்டே இருக்கு. கோராகின் குடும்பத்துக்கு இடம் கொடுக்க கூடாது, கோராகின் குடும்பத்துக்கு கொடுக்க கூடாது. கோராகின் வம்சத்துல அவன் லேவியனா இருந்தாலும் அவனுக்கு பாஸ்டர் அத்தாரிட்டி என்ன செய்யக்கூடாது? கொடுக்க கூடாது. அவனுக்கு ஊழியம் கொடுக்க கூடாது. அவனுக்கு ஊழியம் அவன் ஒருவேளை லேவியினுடைய கோத்திரத்தை சார்ந்தவனா இருக்கலாம். ஆனா அந்த கோத்திரத்துல இருந்தாலும் இவன் கோராகின் குடும்பமா இருக்கிறதுனால இவனுக்கு ஊழியம் என்ன செய்யக்கூடாது? கொடுக்க கூடாது. கோத்திரம் தான் லேவி கோத்திரம். ஆனா குடும்பம் என்ன குடும்பம்? அது சபிக்கப்பட்ட குடும்பம். அது ஊழியத்துக்கு விரோதமா எழும்பின குடும்பம். கொடுக்க கூடாதுன்னு எத்தனை வருஷம் ஆயிடுச்சு பாஸ்டமா? சத்தமா சொல்லுங்க. 600 வருஷம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் சம்பவம் புரிஞ்சவங்க கை உயர்த்தி காட்டுங்க பாப்போம். நல்ல கை அசைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பாப்போம். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான், அப்படிப்பட்ட ஒரு குடும்ப பின்னணியத்தை சார்ந்தவர் தான் இந்த எல்கானா. நல்ல கவனமா கேட்கணும். இப்ப அவருக்கு ஒரு கல்யாணம் ஆகுது. இப்பதான் பாஸ்டம்மா சீனுக்கு வர்றாங்க. எந்திரிச்சு வாங்க பாஸ்டம்மா, வாங்க, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு உங்களை பயன்படுத்திக்கிறேன் நான். இப்படி வந்துருங்க பாஸ்டர், நீங்க ஆமா இப்படி திரும்பி ரைட். இப்ப இவர் ஒரு திருமணம் பண்றார். இந்த பாஸ்டம்மாவுடைய பேர் என்ன? பாஸ்டம்மா பேரை சொல்லக்கூடாது. ஆமா, இப்ப நல்ல கவனமா கேட்கணும். நம்ம சம்பவத்துல நிக்கிறோம். அதனால இவங்க பிள்ளைகள் அதெல்லாம் இப்ப மேட்டர் கிடையாது. இவங்களை இப்ப நீங்க இவரை யாராதான் பார்க்கணும்? இவங்களை யாரா பார்க்கணும்? சரி, 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ணி 10 வருஷம் ஆச்சு, குழந்தைய பிறக்கல. கவனமா கேட்கணும். குழந்தைய 10 வருஷமாயி there is no child. இஸ்ரவேல்ல ஒரு நல்ல வழக்கம் உண்டு. நல்ல வழக்கமா என்ன வழக்கமா எனக்கு தெரியல, ஆனா ஒரு வழக்கம் உண்டு. என்ன வழக்கம்னா, திருமணமாகி 10 ஆண்டுகள் குழந்தை இல்லைன்னா அந்த மனைவி தன்னுடைய உடன் பிறந்த தங்கையவே திரும்ப தன்னுடைய கணவருக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும். வேற யாரும் எக்ஸ்ட்ரா நிறுத்திட மாட்டேன் பாசையா, பயப்படாதீங்க. என்ன ஆமா, தைரியமா நில்லுங்க, தைரியமா நில்லுங்க, தைரியமா நில்லுங்க. ஆமா, எங்க தங்கச்சி கூட்டுற சொல்லிடுவாரோன்னு பயப்பட வேண்டாம். நல்லா கவனிங்க. அப்படி ஒரு வழக்கம் இஸ்ரவேல்ல. 10 வருஷம் ஆகி குழந்தை பிறக்கலனா
யாரை கூட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க? அவங்க தங்கச்சியவே திருமணம் பண்ணி வச்சு குடும்பம் கட்டப்படட்டும், சந்ததி கட்டப்படட்டும் அப்படின்னு ஒரு வழக்கம் இஸ்ரவேல்ல இருந்துச்சு. அப்ப 10 ஆண்டு காலம் பிள்ளை இல்லை. 10வது ஆண்டு முடிவில் 11வது வருஷம் இவர்களுடைய உடன் பிறந்த தங்கையவே திருமணம் பண்ணி கொடுக்கிறாங்க. அவங்களுடைய பெயர் பெனினா. கவனமா கேட்கணும். பெனினா. பெனினால கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து வருஷத்துக்கு ஒரு புள்ள பிறந்துகிட்டே இருக்கு. பெனினாளுக்கு, இவங்களுக்கு இல்ல, இவங்களுடைய சிஸ்டர் பெனினாளுக்கு பிறந்துகிட்டே இருக்கு. தொடர்ந்து 10 பிள்ளைகள் பிறந்துருச்சு. தொடர்ந்து 10 பிள்ளைகள் பிறந்துருச்சு. இப்ப கணக்கு பாருங்க, இவங்களுக்கு திருமணமாகி எத்தனை வருஷம் ஆச்சு? 11வது ஆனிவர்சரியில செகண்ட் மேரேஜ் பண்றாங்க. இவங்களுடைய ஓன் சிஸ்டரை பண்றாங்க. அவங்க 10 பிள்ளை அடுத்தடுத்து பிறக்குதுன்னா எத்தனை வருஷத்துல பிறந்திருக்கும் பாஸ்டையா? நமக்கு அந்த கணக்கு தெரியல. வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு ஒரு பிள்ளையா? 1.5 வருஷத்துக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்குமா? 2 இயர்ஸ், ஒரு வருஷத்துக்கு ஒரு பிள்ளைனே வச்சுக்கிறோமா? அப்படியா? ரைட். வருஷத்துக்கு ஒரு பிள்ளை பிறந்து ஆக மொத்தம் என் கணக்குப்படி ஒரு 20-25 வருஷமா இவங்களுக்கு என்ன இல்ல? ஐயா புரியுதுங்களா? ஐயா கணக்கு புரியுதுங்களா? ஐயா சாதாரணமாவே இவங்களுக்கு 10 வருஷம் இல்ல. இப்ப இவங்க தங்கச்சியை திருமணம் பண்ணி அதுக்கு வருஷம் 1 பிறக்குது. 10 பிள்ளைங்க, 10 வருஷம் வைங்க. ஒரே வருஷத்துல வருஷம் பிறக்குதா இல்ல 1.5 வருஷம் கழிச்சு பிறகுதா 2 வருஷம் கழிச்சு பிறகுதா நமக்கு தெரியல. ஒரு கணக்கு சொல்லுவோமே, என் கணக்குப்படி ஒரு 20-25 வருஷம் குழந்தை இல்லாம தவிக்கிறாங்க. இது அன்னாளினுடைய சிச்சுவேஷன். கவனமா கேட்கணும், கவனமா கேட்கணும். 25 வருட காலம் ஒரு வேதனையை சுமந்து கொண்டிருக்கிறாள். இவளுடைய தங்கை பெனினா ஒவ்வொரு நாளும் வருத்தப்படுத்துறாள். 10 பிள்ளைகளை கொஞ்சுவாளோ, அவகிட்ட அவள் சந்தோஷமா இருப்பாளோ. அந்த பிள்ளை இவ ஆசைப்பட்டு ஒரு பிள்ளையை தூக்க போன, பிள்ளைய தொடாதடி, நீ மலடி மலடி. சொந்த தங்கச்சியை சொல்றா. எவ்வளவு உடைக்கப்பட்ட ஒரு பாத்திரம், நொறுக்கப்பட்ட ஒரு பாத்திரம். இவர் எவ்வளவோ கன்சோல் பண்றாரு. அம்மா அந்த 10 பிள்ளைய காட்டிலும் நான் உனக்கு மேன்மை இல்லையம்மா, நான் 10 பிள்ளைய காட்டிலும் நான் உனக்கு சப்போர்ட்டா இருக்கிறேம்மா, நான் உன் கூட இருக்கிறேன். அவளால அந்த ஆறுதலை ஏற்றுக்கொள்ள முடியல. என் சொந்த தங்கச்சியை பண்ணி கொடுத்தேனே, ஆனா என்னை நிந்திக்கிறாளே, என்னை அவமானப்படுத்துறாளே, அசிங்கப்படுத்துறாளே. 25 வருஷம், 25 years she's broken one. உடைக்கப்பட்ட ஒரு பாத்திரம். இன்னைக்கு செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தங்கச்சி தம்பி, ஒருவேளை இந்த திருவசன பண்டிகைக்கு பாஸ்டர் உனக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்து ஒருத்தர் திண்டுக்கல்ல இருந்து வர்றாரு, நீ வா, இதுல வந்து பங்கு பெறணும் உன்னை கூப்பிட்டு வந்திருக்கலாம். ஒருவேளை ரொம்ப வருஷமா ஏதோ ஒரு பிரச்சனையில, ஏதோ ஒரு போராட்டத்துல நீ சிக்குண்டு விடுதலை பெற முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்தீனா, நான் சொல்றேன், இந்த 2 நாள்ல கர்த்தர் அதுக்கு உனக்கு ஒரு முடிவை வச்சிருக்க. இந்த 2 நாள்ல உனக்கு ஒரு முடிவு இருக்கு. பல வருஷ காலமா பாஸ்டர் இந்த போராட்டத்துல நான் போராடிக்கிட்டு இருக்கிறேன். அன்னாளுக்கு 25 வருஷம், இங்க இருக்கிறதுல எத்தனையோ பேருக்கு 7 வருஷம், 8 வருஷம், 9 வருஷம், 10 வருஷம், 12 வருஷம், 15 வருஷமா இதுல நான் போராடிக்கிட்டே இருக்கிறேன் பாஸ்டர். எனக்கு இதுக்கு ஒரு முடிவு கிடைக்காதா, எனக்கு இதுல ஒரு தீர்வு கிடைக்காதான்னு சொல்லி ஒரு ஆவலோட, வேதனையோட, கண்ணீரோட இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு இருப்பீங்கன்னா, கர்த்தர் சொல்றாரு, இந்த வருஷம் முடிவுக்குள்ள நான் உனக்கு ஒரு நன்மையை சேர்ப்பேன். நீ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற காரியம், நீ ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிற காரியம், நீ அங்கலாய்ச்சுக்கிட்டு இருக்கிற காரியம், உடைந்த பாத்திரம்னா அது உமக்கே தெரியும், என்னை பயன்படுத்துகிறீ, இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம். அப்படி ஒருவேளை இந்த ஜபத்துல கர்த்தர் இந்த நாள்ல உன்னோடு கூட பேசிக்கிட்டு உனக்கான ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்கிற நேரம் இது.
உனக்கான ஒரு அற்புதத்தை அவர் செய்கிற நேரமே. இந்த வருஷம் முடிவதற்குள்ளாக நீ எதிர்பார்த்து கொண்டிருந்தவைகள், நீ ஜெபித்துக் கொண்டிருந்தவைகள், நீ கண்ணீர் விட்டவைகள், நீ கதறினவைகள், ராத்திரி எல்லாம் தலவாணிய கண்ணீரால நினைச்ச காரியம் இயேசு இந்த வருஷம் முடிவுக்குள்ள உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வாருமா? உன்னை அசிங்கப்படுத்துறாங்களா? உன்னை அவமானப்படுத்துறாங்களா? உன்னை முன்னாடி விட்டு பின்னாடி பேசுறாங்களா? உனக்காக ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போறேன் மகளே, நான் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போறேன் மகளே. நீ வடிச்ச கண்ணீர், நீ கதறின காரியம், நீ தண்ணி ரூம்ல உட்கார்ந்து அழுத காரியம், பாத்ரூம்ல போய் தண்ணியை திறந்து விட்டுட்டு நீ கதறி 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 ஜெபிச்சது, உன் அவமானம், உன் வெட்கம், உன் நிந்த எல்லாத்துக்கும் நான் ஒரு முடிவை வச்சிருக்கிறேன். ஒரு முடிவை வச்சிருக்கிறேன். தீர்க்க தரிசனம் ஆண்டவர் சொல்றாருமா, ஆண்டவர் சொல்றாருமா, இந்த 2 நாள் திருவசன பண்டிகையில ஆண்டவர் சில வார்த்தைகளை உனக்கு பேசிக்கிட்டே இருக்க போறாரு. நோட்டு வச்சிருந்தா எழுதிக்கிட்டே எழுதிக்கிட்டே. ஆண்டவர் சொல்றார், இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள உன் கண்ணீருக்கு ஒரு பலன் உண்டு, உன் ஜெபத்துக்கு ஒரு பலன் உண்டு, உன் முயற்சிக்கு ஒரு பலன் உண்டு, நீ பண்ண செலவுக்கு ஒரு பலன் உண்டு. நீ ராத்திரி நேரத்தில் அழுதது, அதிகாலையில எழுந்து உட்கார்ந்து அழுந்தது, பாத்ரூம்ல போய் தண்ணியை திறந்து விட்டுட்டு அழுதது, ராத்திரி எல்லாம் தலவாணியில படுக்கைய நினைச்சு நினைச்சு அழுதது, ஐயோ எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, ஐயோ என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, ஐயோ என்னை ஏமாத்திட்டாங்க. நீ கதறின கதறுதல்கள், நீ வடித்த கண்ணீர், என்னை அசிங்கப்படுத்திட்டாங்க பாஸ்டர், என்னை அவமானப்படுத்துறாங்க பாஸ்டர், என்னை குத்தி குத்தி பேசுறாங்க பாஸ்டர், என்னை அந்த இடத்துல இருந்து துரத்துறதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்றாங்க பாஸ்டர், என் மேல பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்துறாங்க பாஸ்டர். முடிவு உண்டு, முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாதே, உன் நம்பிக்கை வீண் போகாதே. அநேக முகங்களை கர்த்தர் காட்டிக்கிட்டு இருக்கிறார் எங்கிட்ட, அநேக முகங்களை கர்த்தர் காட்டிக்கிட்டு இருக்கிறார். நீ உடைஞ்சு போய் வந்திருக்கிற, நீ நொறுக்கப்பட்டு வந்திருக்கிற, பல நாள் நீ ஜெபம் பண்ணி இன்னும் காரியங்கள் நடக்கலையே, இன்னும் சூழ்நிலைகள் மாறலையே, எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா அப்படின்னு காத்திருக்கிற தேவ பிள்ளையே, வாலிப தம்பி தங்கச்சி, இயேசு உன்கிட்ட சொல்றாரு, உனக்கு ஒரு அற்புதம் காத்திருக்குது. உன் கண்ணீரெல்லாம் நான் சேர்த்து வச்சிருக்கிற மகளே, மகனே, உன் கண்ணீருக்கு பலன் உண்டு, நீ செலவு பண்ணதுக்கு பலன் உண்டு, நீ காத்திருந்ததுக்கு பலன் உண்டு. உனக்குன்னு நியமிக்கப்பட்டிருக்கிற சொத்து, உனக்குன்னு இருக்கிற காரியத்தை யாரும் எடுக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். உனக்காக நான் வழக்காடுவேன். அவங்க கிட்ட ஆள் பலம் இருக்கலாம், அரசியல் பலம் இருக்கலாம், பண பலம் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், ஆனா உன் கூட நான் இருக்கிறேன் மகளே, மகனே. உனக்காக ஒரு காரியத்தை, அண்ணால் ஒரு உடைஞ்ச பாத்திரம் 25 வருஷமா உடைஞ்சு போய் கிடக்கிறான், தன் சொந்த தங்கையினால நிந்திக்கப்படுறான். This is a situation. Thank you pastor, pastor ma, thank you. கவனமா கேளுங்க. இப்ப இந்த சூழ்நிலையில அவ ஆலயத்துக்கு போறா, அன்னாள் தேவனுடைய சமூகத்துக்கு போறா, போய் தேவாலயத்துக்கு போறா, இதயத்தெல்லாம் ஊற்றி அழுதுகிட்டே இருக்கிறா, அழுதுகிட்டே இருக்கிறா. நல்ல கவனமா கேட்கணும். வார்த்தை வரமாட்டேங்குது, ஆனா கண்ணீர் மட்டும் பொல 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 வந்துகிட்டே இருக்கு. பல நேரத்துல தேவ சமூகத்துக்கு போனா நமக்கு வார்த்தை வராது, ஆனா கண்ணீரா வரும். தெரியுமா? யாருக்காவது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்குதா? உடனே நீங்க நினைக்காதீங்க, என்னடா வார்த்தை வரமாட்டேங்குது, அப்ப நம்ம ஜெபம் பண்ணல போல, ஐயோ அப்படின்னு நினைக்காதீங்க. உங்க கண்ணீர் ஒரு ஜெபம் தான்.
மனுஷர்களுக்கு தான் என் வார்த்தைகளை சொல்லி புரிய வைக்கணும். மனுஷனுக்கு வார்த்தைகளை சொல்லி கூட சில சமயத்துல புரியாது. உங்க கணவருக்கு உங்க வழிய சொல்லுங்க பாப்பா, அப்ப கூட அவருக்கு புரியாது. என்ன ஜென்மமா இது அப்படின்னு நினைப்போம். புருஷர்களுக்கு சேர்த்து சொல்றேன், சில சமயம் மனைவி கிட்ட உட்கார்ந்து சிலதை ஷேர் பண்ணோம்னா அது கேட்காம போயிட்டே இருக்கும். அப்ப நமக்கு கூட என்னடா இவ மனுஷி அப்படின்ற உணர்வு நமக்கு வரும். ஆனா என் இயேசு இருக்கிறார்ல, ஐயா ஐயா என் இயேசு இருக்கிறார்ல, நான் ஏன் உட்கார்றேன், நான் ஏன் எந்திரிக்கிறேன், உட்காரும் போது அப்படின்னு ஒரு பெருமூச்சு விட்டேன்னா கூட எதுக்கு விடுறேங்கிறத அறிந்திருக்கிற தகப்பனா இருக்கிறார். என் பெருமூச்சின் சத்தத்தை கேட்கிற தகப்பன், என் கண்ணீரை அறிந்திருக்கிற தகப்பன், என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் அறிந்த ஒரு நல்ல தகப்பனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார். அதனால அடிக்கடி அடிக்கடி என்னுடைய ஆராதனையில் இந்த பாட்டை நான் ரொம்ப விரும்பி பாடுகிறது உண்டு. ஓ தேங்க்யூ ஜீசஸ். டி மேஜர், அது மைனர் கொடுங்க பாப்பா, டி மைனர் கொடுங்க. முன்னும் பின்னும் நேருக்கி நேருக்கி கரம் வைக்கின்றீ. பாடுவீங்களா? முன்னும் பின்னும் நேருக்கி நேருக்கி கரம் வைக்கின்றீ. நடந்தாலும் படுத்திருந்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீ. நடந்தாலும் ஓஹோ அப்பா நீர் அறிந்திருக்கின்றீ. நன்றி ராஜா, சேர்ந்து பாடுங்க. நன்றி ராஜா, என்னை காண்பவரே, தினம் ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ. சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ. சுற்றி சுற்றி நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றா நிறைந்திருக்கின்றீர். அல்லேலூயா. நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றா நீர் அறிந்திருக்கின். அப்படி ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? நன்றி ராஜா, ஓஹோ நன்றி ராஜா, ஓ நன்றி ராஜா. கடைசியாய் ஒரு முறை நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நல்ல தலைக்கு மேலே கரங்களை தட்டி, He understand my feelings. God understand my situation. நான் எதற்காக நிற்கிறேன், எதற்காக உட்காருகிறேன், எதற்காக பெருமூச்சு விடுகிறேன், எதற்காக அழுகிறேன் என்பதையெல்லாம் அறிந்த தகப்பனை நான் ஆராதிக்கிறேன். உங்க பாஸ்டர் கூட உங்களை புரிஞ்சுக்க முடியாது. உங்க பாஸ்டருக்கு கூட நீங்க போற சிச்சுவேஷன் புரியாது. அவ எப்படி வந்து அழுதுகிட்டு இருக்கா, இவர் பார்த்து கேட்கிறாரு, நீ தண்ணியா போட்டு வந்துட்டு. இல்ல பாஸ்டர், தண்ணி போட்டுட்டு வரல, 25 வருஷம் வேதனையை சுமந்துட்டு வந்திருக்கிறேன், 25 வருஷம் நிந்தைய சுமந்துட்டு வந்திருக்கிறேன். ஜனம் தனம் என் தங்கச்சி என்ன வருத்தப்படுத்துறா, குத்துறா, வாய்க்குசாம என்ன பார்த்து மலடி மலடிங்கிறா. I was broken one. ஒட்டஞ்சு போய் வந்துட்டு இருக்கிறேன். போயிட்டாரு போயிட்டாரு. அழுதவ இப்ப முழங்கால் போட்டு தன் கையை ரெண்டையும் உயர்த்தி
ஒரு ஜெபம் ஒண்ணு பண்றாங்க. ஒரு ஜெபம் ஒண்ணு பண்றாங்க. இப்ப ஜெபம்னு ஒண்ணு பண்ண சொன்ன, ஒரு குறிப்பை கொடுத்து ஜெபம் பண்ண சொன்னா நீங்க எப்படி ஆரம்பிப்பீங்க? நீங்க எப்படி ஆரம்பிப்பீங்க? இப்போ ஒரு குறிப்பு நான் கொடுக்குறேன். ஒரு குறிப்பு கொடுத்தேன், சகோதரி நீங்க ஜெபம் பண்ணுங்க, எப்படி ஆரம்பிப்பீங்க? ஜெபமே பண்ண மாட்டீங்களா? சூப்பர்ப்பா. சரி, எப்படி ஆரம்பிப்பீங்க? நீங்க எப்படி ஆரம்பிப்பீங்க? சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கிறார். ரைட்டு, ஓகே. ஆமா, நீங்க உங்களுக்கு ஒரு ஜெப குறிப்பு கொடுத்தா ஜெபம் பண்ணுங்கன்னா எப்படி ஆரம்பிப்பீங்க? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம். ரைட். நீங்க எப்படி ஜெபம் பண்ணுவீங்கம்மா? நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஒரு குறிப்பு ஜெபம் பண்ண சொன்னா, அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். ரைட், சூப்பர். ஒருத்தவங்க அப்பா பிதாவே, ஒருத்தவங்க பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, இவங்க கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, கொடுக்கப்பட்ட இந்த நல்ல மகிமையான நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்படிதானே ஆரம்பிப்போம். அந்த மனுஷி ஒரு ஜெபம் பண்றா பாருங்க. அவ ஆரம்பத்தில் அவ சொல்ற ஒரு வார்த்தை பாருங்களேன், வார்த்தை பாருங்களேன். 11 படிங்க பார்ப்போம். சேனைகளின் கர்த்தாவே, கைத்தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். நல்ல பலமா கைத்தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணணும். எவ்வளவு பலமா கைத்தட்ட முடியுமோ அவ்வளவு பலமா கைத்தட்டி, சேனைகளின் கர்த்தாவே. அவ சொல்லும் போதே என்ன ஒரு கத்துல சொல்லியிருக்கிறார். தமிழ்ல நம்ம படிக்கிறோம், ஆனா எபிரேய பாஷையில ஆரம்பிக்கும் போது யெகோவா சஃபயத், யெகோவா சஃபயத் அப்படின்னு சொல்றாங்க. அவ என்ன தெரியுமா சொல்ல வர்றா? இங்க பாருங்களேன், அவ என்ன தெரியுமா சொல்ல வர்றா? அவ என்ன தெரியுமா சொல்ல வர்றா? ஜெபத்துல, ஜெபம் ஆரம்பிக்கும் போதே சேனைகளின் கர்த்தாவை யெகோவா சஃபயத். நல்லா கவனமா கவனிக்கணும், இந்த சத்தியத்தை நல்லா கவனமா கவனிங்க. இந்த உலகத்துல 2 சேனை இருக்கு. இந்த உலகத்துல எத்தனை சேனை இருக்கு? 2 சேனை. ஒன்னு வானத்துல இருக்கிற சேனை, இன்னொன்னு பூமியில இருக்கிற சேனை. நல்ல கவனமா கவனிக்கணும், வார்த்தைகளை கவனமா கவனிக்கணும். ஒன்னு வானத்துல இருக்கிற, இன்னொன்னு வானத்துல இருக்கிற சேனை பழுகாது, பெருகாது, குட்டி போடாது, அதே நேரத்தில் சாகவும் செய்யாது. அப்படித்தானே? சூரியன் என்னைக்காவது குட்டி போட்டுருக்குதா? ஒரு சூரியனே தாங்க முடியல. சந்திரன் என்னைக்காவது? நட்சத்திரங்கள் 9 கோள் இன்னைக்கு வரைக்கும் எத்தனை கோளா தான் இருக்கு? அது ஒரு நாளும் பழுகாது, பெருகாது, அதுக்கு மரணமும். ஆனா பூமியில இருக்கிற சேனை பழுகும், பெருகும், அதே நேரத்தில் சாகும். அப்படிதானே? மனுஷன் குட்டி போடுவானா? குட்டி போட மாட்டானா? பறவைகள், ஊரும் பிராணிகள், ஜீவ ஜந்துக்கள், கடல்வாழ் மச்சங்கள் எல்லாம் பழுகும், பெருகும், ஒரு குறிப்பிட்ட நாள்ல சாகும். அப்ப வானத்தின் சேனைக்கும் பூமியின் சேனைக்கும் வித்தியாசம் இருக்கு. நல்லா கவனிக்கணும். வானத்தின் சேனை குட்டி போடாது, மரிக்கவும். பூமியின் சேனை பழுகும், பெருகும், குட்டி போடும், அதே சமயத்துல மரிக்கவும் செய்யும். இப்ப இவ என்ன தெரியுமா சொல்ல வர்றா ஆண்டவர்ட்ட? யெகோவா சஃபயத், சேனைகளின் தெய்வமே, நீர் வானத்தின் சேனைக்கும் நீர்தான் தளபதி, பூமியின் சேனைக்கும் நீர்தான் தளபதி. நான் வானத்துக்குரிய சேனைக்குரியவள் அல்ல, பூமிக்குரிய சேனைக்குரியவள். அப்படி என்றால் என்னை பெருகுவதற்காகவே நீர் வைத்திருக்கிறீர், நீர் என்னை பெருக செய்ய வேண்டும். ஜெபத்துல என்ன ஒரு வெளிப்பாடு பாருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன் பாப்போம். ஜெபிக்கும் போதே அந்த வெளிப்பாடு வெளிப்படுது. வார்த்தையை கொண்டு ஆண்டவரையே கிறுக்கு பிடிக்கிற மாதிரி பிடிக்கிறாங்க. சொல்றது புரியுதா உங்களுக்கு? வார்த்தையை கொண்டு ஆண்டவர்கிட்ட கிளைம் பண்றது. அவ சொல்றா, ஆண்டவரே நீர் யெகோவா சஃபயத் தானே, நீர் சேனைகளின் தேவன் தானே. 2 சேனை இருக்குல்ல, வானத்துக்குரிய சேனை பழுகாது, சாகாது, பூமிக்குரிய சேனை பழுகும், மரிக்கும். என்ன வானத்துல நட்சத்திரமா நீங்க வைக்கல, என்னை பூமியில ஒரு மனுஷியா வச்சிருக்கிறீங்க. அப்ப நான் பெருகதானே செய்யணும், அப்ப நான் குட்டி போட தானே செய்யணும். அப்ப நீங்க சேனைகளின் கர்த்தர்னா என்ன பழுக செய்யுங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது?
ஆமென், அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் இப்ப உதாரணத்துக்கு வைங்களேன், இப்ப நான் தான் அண்ணாள்னு வைங்களேன், நான் அண்ணாள், நீங்க தான் வந்து ஆண்டவர்னு வச்சுக்கோங்க, நீங்க தான் தேவன் வச்சுக்கோங்க. இப்ப நான் கேட்கறதுக்குலாம் ஆமாமா இல்லையான்னு மட்டும் நீங்க சொல்லுங்க. ஆண்டவரே நீர் யெகோவா சஃபயத் தானே? ஆமாமா இல்லையா? ஆமோன்னு சொல்லுங்க. ஆமேன் வேண்டாம், ஆமோன்னு சொல்லுங்க. நீங்க பழுக பண்ற தேவன் தானே? நீங்க தானே வானத்தின் சேனையை உருவாக்குனீங்க, நீங்க தானே பூமியின் சேனையை உருவாக்குனீங்க. நான் வானத்துக்குரிய சேனை இல்ல தானே, நான் பூமிக்குரிய சேனை தானே. வானத்துக்குரிய சேனை குட்டி போடாதுல்ல, பூமிக்குரிய சேனை குட்டி போடும்ல. அப்ப நான் குட்டி போடணுமா வேணாமா? மாட்டிக்கிட்டாரா? ஆண்டவரையே திக்குமுக்காட பண்ற அளவிற்கு நீங்க தான் ஆண்டவரை சொன்னீங்க, அப்புறம் எப்படி நான் பெருகாம இருக்க முடியும்? அதுங்க ஜெபம். கை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். ஜெபிக்கிற ஜெபத்திலேயே ஆண்டவர் அசைக்க பழகுகிற விசுவாசிகளை கர்த்தர் தேடிக்கிட்டு இருக்கிறாரு கடைசி காலத்துல. அவர் சமூகத்துக்கு போகும்போதெல்லாம் வாக்குத்தத்தத்தை கொண்டு கிளைம் பண்ணுங்க, வாக்குத்தத்தத்தை கொண்டு அவர் முன்னாடி காட்டுங்க. ஆண்டவரே இப்படி நீங்க தானே சொன்னீங்க, செய்யுங்க. நீங்க தானே சொன்னீங்க, செய்யுங்க. வாக்குத்தத்தத்தை பற்றி கொண்டு ஜெபிக்கிற ஜெபத்திற்கு நிச்சயம் கர்த்தர் பதிலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். நல்ல கைத்தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிடுவோமே. சரி, இப்ப கடைசியா நல்ல கவனமா கேளுங்க. சோமனிட்டா எழும்புறா, ஆசை சொல்றாரு, ஒரு நாள்ல உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், ஒரு உற்பவ காலத்துல கர்த்தர் உனக்கு முன்குறித்த காலத்துல உனக்கு கர்த்தர் குழந்தைய தருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சம்பவத்தை மாத்திரம் பார்த்து நம்ம அந்த கடைசி நம்முடைய வசனம், அவர் கொல்லுகிறவரும் பாதாளத்தில் இறங்க பண்ணுகிறவரும், அது எப்படி நிறைவேறுதுன்றதை நான் சொல்றேன். நல்ல கவனமா கேளுங்க. இப்ப 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 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். 20வது வசனத்தை வாசிக்கலாம். சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியானால். கைத்தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த மீட்டிங் முடிஞ்சு, நம்புறீங்களா? இந்த மீட்டிங் முடிஞ்சு சில வருஷம் சென்ற பின்பு அல்ல, சில மாதம் சென்ற பின்பு அல்ல, சில வாரம் சென்ற பின்பு அல்ல, சில நாள் சென்ற பின்பு. நம்ப முடியுதா? அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். சில நாளையில நிறைய பேர் விசுவாசிச்சா கைதட்டி ஆண்டவரை துதிப்பாக, ஆண்டவரை மகிமைப்படுத்துவாங்க. வார்த்தை புரியுதுங்களாமா? 20:1 அந்த வார்த்தையை திரும்ப சொல்லுங்களேன். 20:1 முதல் வார்த்தை. சில நாள் சென்ற பின்பு. போதும். சில நாள் சென்ற பின்பு, சில வருஷம் சென்ற பின்பு இல்ல, சில மாதம் சென்ற பின்பு இல்ல, சில வாரம் சென்ற பின்பு இல்ல, சில நாளைக்குள்ளேயே ஆண்டவர் அற்புதம் செய்ய போறாராம். நான் முதல்ல சொன்னேன் இந்த வருஷம் முடிவுக்குள்ளன்னு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, டே அப்படிலாம் சொல்லாத, சில நாளைக்குள்ளேயே நான் செய்ய போறேன்னு சொல்லுடா. சில நாளையிலேயே ஒரு மாற்றம், சில நாளையிலேயே ஒரு அற்புதம், சில நாளைக்குள்ள இந்த வார்த்தைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, இந்த வார்த்தைக்காக கர்த்தரை துதிங்க. சில நாளையில அப்படியே வார்த்தையை ஏற்றுக்கொண்டா, அப்படியே வார்த்தையை கண்ணை மூடிட்டு குருட்டுத்தனமா ஏற்றுக்கொண்டா ஆண்டவர் அந்த வார்த்தையின்படியே உங்களுக்கு நிறைவேற்றுவாரு. ஆண்டவர் சொல்ற சில நாளையில என்ற நாள் 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படின்னு கவுண்ட் பண்ற நாட்களில என்ற நாட்களிலேயே நான் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்யத்தான் போறேன். நம்புனா அற்புதம் நடக்கும். விசுவாசிக்கிறவர்களுக்கு அற்புதம் நடக்கும். சில நாளையில. ஆமா, அந்த வார்த்தையை நல்லா ரவுண்ட் பண்ணிக்கிறீங்க. சில நாளைக்குள்ளாக அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். சாமுவேல் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? கர்த்தரிடத்தில் கேட்டேன், கேட்டு பெற்றுக்கொண்டேன். கேட்டதுனால ஆண்டவர் கொடுத்தாரு. அர்த்தத்தோட கேட்டேன், வசனத்தோட கேட்டேன், எபிரேய வார்த்தையை சொல்லி கேட்டேன். யெகோவா சஃபயத், நீர் என்னை பழுக பண்ணுகிற சேனைகளின் தகப்பன்னு கிளைம் பண்ணி கேட்டேன். தேவன் எனக்கு கொடுத்துட்டாரு.
என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டால். 21வது வசனத்தை வாசிக்கலாம். எல்கானா என்பவன் கர்த்தருக்கு வருஷாந்தரம் செலுத்தும் பலியையும் தன் பொருத்தனையும் செலுத்தும்படியாக தன் வீட்டார் அனைவரோடும் கூட போனான். அன்னாள் கூட போகவில்லை. அவள் பிள்ளை பால் மறந்த பின்பு அவன் கர்த்தரின் சந்நிதியிலே காணப்படவும் அங்கே எப்பொழுதும் இருக்கவும் நான் அவனை கொண்டு போய் விடுவேன் என்று. போதும். How it is possible? இவன் எப்படி போக முடியும்? சாமுவேல் எப்படி தேவ சமூகத்துல போய் இருக்க முடியும்? ஏன்? இவன் யார் வம்சத்துல வந்திருக்கிறான்? இவன் லேவியின் வம்சத்துல இருந்தாலும் எல்கானா கோராகினுடைய, இவனை உள்ள விடக்கூடாது. இவன் ஆலயத்திற்குள் உட்படல் ஆகாது. இவன் இஸ்ரவேலிலே பரதேசியாய் வாழ வேண்டியவன். ஆனா அவன் சொல்றா, நான் கொண்டு போய் என்ன செய்வேன்? விடுவேன். நான் கொண்டு போய் விடுவேன். எப்படி விடுவேன்? நீ தான் உள்ள வரக்கூடாது. 600 வருஷமா உங்க குடும்பத்து மேல ஒரு சாபம் இருக்கு. 600 வருஷமா உங்க குடும்பத்தின் மேல எழுதப்பட்டிருக்கிற ஒரு சாபம் இருக்கு. என்ன தெரியுமா? உங்க முற்பிதாக்கள் மோசேக்கு விரோதமா பேசினதுனால தாத்தான், அபிராம், கோராம் அத்தனை வம்சமும் பூமி திறந்து உயிரோட பாதாளத்துக்குள்ள கொண்டு போயிருச்சு. அன்னைக்கே மோசே ஒரு சட்டத்தை போட்டாரு. இந்த பயல்களை வாக்குத்தத்தத்தின் பூமிக்குள்ள போன பின்னாடி இந்த பயல்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பிட்டு இடம் கூட கொடுக்க கூடாதுன்னு. இவனுக்கு ஆசாரிய குடும்பத்தை சார்ந்தவன ஒரு பையனை, இவன் குடும்பத்திலிருந்து வந்தவனை மட்டும் எவனையுமே புல்பிட்ல ஏத்தக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரு. சர்ச்சுக்குள்ள விடக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரு. எப்படி நீ கொண்டு போய் விடுவ? என்ன தைரியத்துல கொண்டு போய் விடுவ? ஆனா அவ சொல்றா, நான் விடுவேன் அப்படின்னு. அவ என்ன செஞ்சாலாம்? அந்த வசனத்தை படிங்கம்மா. நான் அவனை கொண்டு போய் விடுவேன் என்று தன் புருஷனிடத்தில் சொன்னாள். அப்பொழுது அவன் புருஷனாகிய எல்கானா அவளை நோக்கி நீ உன் இஷ்டப்படி செய்து. நல்லா கவனிங்களேன், ஒவ்வொரு வசனத்திலே ஒரு சத்தியம் மறைஞ்சிருக்கு. அதுதான் பைபிள். இப்ப நல்லா கவனிங்க. இவ ஆலயத்துல பண்ண ஜபத்தையும் பொருத்தனையும் புருஷனுக்கு என்ன செய்யாது? அவ பேசாம வந்த ஆலயத்துக்குள்ள ஜபத்தை பண்ண, ஆண்டவரே எனக்கு நீங்க பிள்ளைய கொடுங்க, சேனைகளின் கர்த்தாவே என்ன பழுக பண்ணுங்க, அப்படி பறந்தான்னா அவனை ஆலயத்துல கொண்டு வந்து விடுவேன்னு ஒரு பொருத்தனை. ஆனா இது யாருக்கு தெரியாது? புருஷனுக்கு. இப்ப வீட்டுல போய் புருஷன்கிட்ட சொல்றா, எங்க நானு ஒரு பொருத்தனை பண்ணியிருந்தேன், நமக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறக்கணும், அந்த பிள்ளைய கொண்டு போய், தங்கச்சி அப்புறம் பைபிள் படிங்க, அந்த பிள்ளைய கொண்டு போய் சர்ச்சில் நேர்த்தி கடனா விட்டுறணும்னு சொல்லி நான் பொருத்தனை பண்ணியிருந்தேங்க, இப்போ புள்ள பிறந்துருச்சு, கொண்டு போய் விடணும். புருஷன் அதுக்கு பதில் சொல்றானா, உன் இஷ்டப்படி. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? பழைய ஏற்பாட்டில் ஒரு சட்டம் இருந்துச்சு. என்ன சட்டம்னா, மனைவி ஒரு பொருத்தனை பண்ணிட்டு, சர்ச்சில் ஒரு பொருத்தனை பண்ணிட்டு புருஷன்கிட்ட போய் சொல்லும் போது, புருஷன் அதை முடியாதுன்னு சொல்லிட்டா அதை செலுத்த வேண்டிய அவசியம், ஆண்டவரே அதை மன்னிச்சு விட்டுருவாரு. நல்லா இருக்குல்ல? விட்டுருவாரு. புருஷன் கூட சேர்ந்து ஒத்துழைச்சாதான் அதை என்ன செய்யணும்? அந்த வசனத்தை படிச்சிருவோமா? அந்த வசனத்தை படிப்போமா? அந்த வசனத்தை கொஞ்சம் காட்டுறேன், படிங்களேன். இன்ட்ரெஸ்டா இருக்கும். என்னாகமோ 30வது அதிகாரத்துக்கு வாங்க. என்னாகும் 30வது அதிகாரத்துக்கு வாங்க. ஸ்தோத்திரம். இதுதான் திருவசன பண்டிகை. 30வது வசனத்துல 6, 7, 8 வசனங்களை படி. அவள் பொருத்தனை பண்ணும்போது தன் உதடுகளை திறந்து தன் ஆத்துமாவை நிபந்தனைக்குட்படுத்திக் கொள்ளும் போதும் அவளுக்கு புருஷன் இருந்தால், அப்பொழுது அவளுடைய புருஷன் அதை கேட்டிருந்தும் அதை கேள்விப்படுகிற நாளில் அவளுக்கு ஒன்றும் சொல்லாதிருந்தால், அவளுடைய பொருத்தனைகளும் அவள் தன் ஆத்துமாவை நிபந்தனைக்குட்படுத்தின நிபந்தனையும் நிறைவேற வேண்டும். பிரேக் பண்ணுங்க. அதாவது புருஷன்ட்ட போய் சொன்ன உடனேயும் அவன் ஒண்ணுமே சொல்லல, அக்செப்ட் பண்ணிக்கிட்டா அதை என்ன செய்யலாம்?
நிறைவேற்றலாம். அடுத்த வசனத்தை படிங்கம்மா. அவளுடைய புருஷன் அதை கேட்கிற நாளில் அவன் வேண்டாம் என்று தடுத்து அவள் செய்த பொருத்தனையும் அவள் தன் ஆத்துமாவை நிபந்தனைக்குட்படுத்தி கொண்ட நிபந்தனையும் செல்லாதபடி செய்தானேயானால் அப்பொழுது கர்த்தர் அதை அவளுக்கு மன்னிப்பார். எப்படி? இப்ப புருஷன்காரன் போய் சொன்னனையும் புருஷன்காரன் சொல்றாரு, ஏய் நீ யாரை கேட்டு நீ பொருத்தனை பண்ண? இப்ப இங்க பாருங்களேன், கவனிங்களேன். நீங்க ஒரு பொருத்தனை பண்றீங்க, ஆண்டவரே இந்த காரியம் நடந்துச்சுன்னா சர்ச்சு கட்டுறதுக்கு நான் 1 லட்சம் ரூபாய் காணிக்க கொடுக்குறேன். அது நிறைய ஆமேன் வருதையா அப்படின்னு ஒரு பொருத்தனை. உங்க இது பண்ணது யாருக்கு தெரியல? வீட்டுக்காரருக்கு தெரியல. ஆனா நீங்க வந்து செஞ்சு போயிட்டியே சோமன். இப்ப இந்த காரியமும் நடந்துருச்சு. இப்ப உங்க வீட்டுக்கார்ட்ட போய் கேக்குறீங்க, ஐயா இந்த மாதிரி நான் பொருத்தனை பண்ணேன், ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்டு அற்புதம் செஞ்சுட்டாரு, 1 லட்சம் ரூபாய் குடியா, கொண்டு போய் காணிக்க கொடுக்கணும், பொருத்தனை நிறைவேற்றணும் அப்படின்னா உங்க வீட்டுக்காரர் வேகமா, அப்படியாமா ரொம்ப சந்தோஷம், இந்தாமா 2 பேரும் சேர்ந்து போய் பாஸ்டர்ட்ட கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு வந்தா ஓகே. அதே புருஷன், யாரை கேட்டு நீ பொருத்தனை பண்ண? என்கிட்ட கேட்டியா? அதெல்லாம் முடியாது, சும்மா கடை 1 லட்சம் ரூபாய் கொண்டு போய் கொடுக்க போறாளாமா அப்படின்னு அவர் தடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அதையும் ஆண்டவர் மன்னிச்சு விட்டுருவார். அது பழைய ஏற்பாட்டினுடைய காலம். ஆமா, சட்டம். ஆனா இந்த கேஸ்ல, இந்த அன்னாளுடைய சிச்சுவேஷன்ல அவரும் கூட சேர்ந்து உன் இஷ்டப்படி. ஐயா ஒண்ணு நல்லா கவனிங்க, குடும்பம் அப்படிங்கிறது ஆவிக்குரிய காரியத்துல கணவன் மனைவி இணைந்து செயல்பட்டாதான் அந்த குடும்பத்தை கர்த்தர் கட்டி எழுப்புறவரா இருக்கிறார். நீ ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம், நீ ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு இருக்கிற எந்த ராஜ்யமும் தனக்குத்தானே நிலை நிற்காது. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல அப்படி ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கிறத ஆண்டவர் என்ன பாரப்படுத்துறாரு. புருஷன் மனைவிக்குள்ள ஒரு சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. நீ சர்ச்சுக்கு வந்தா அவர் விடுறது கிடையாது, நீ ஜெபம் பண்ணா விடுறது கிடையாது. கொஞ்சம் லேட்டா போனா உன்னை திட்டுறாரு, கொஞ்சம் லேட்டா போனா உன்னை கஷ்டப்படுத்துறாரு. ஆமா, பிபிஎஸ்க்கு வந்து பிபிஎஸ் எடுத்து முடிச்சுட்டு கொஞ்சம் லேட்டா தாமதமா போனா அவர் கடிக்கிறாரு, உன்னை கொதறாரு. அந்த சர்ச்சில் உனக்கு என்ன வேலை? இம்பிட்டு நேரம் என்ன பண்ணிக்கிட்டு வந்த? அதான் 12:30 மணி 1 மணிக்கெல்லாம் விழுகு முடிஞ்சிருச்சுல, இல்ல பாத்திரம் கழுவி கொடுத்துட்டு வந்தேன், இல்ல அது பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னா உன்னை கடிக்கிறாரு, உன்னை திட்டுறாரு, உன்னை வேதனைப்படுத்துறாரு. இப்படியே போய்கிட்டு இல்லாம கர்த்தர் அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு சமாதானத்தை இந்த நாள்ல கொடுக்க விரும்புறாரு. அதுக்காக இப்பயே கண்ணை மூடி வலது கரத்தை உயர்த்தி அப்படிப்பட்ட குடும்பங்கள் ஒரு ஜெபம் பண்ணுங்க பாப்போம். அப்படிப்பட்ட குடும்பங்கள் ஒரு ஜெபம் பண்ணுங்க பாப்போம். ஆண்டவரே, என் புருஷன் என் கூட சேர்ந்து ஒத்துழைக்கணும் அப்பா, என் மனைவி என் கூட சேர்ந்து ஒத்துழைக்கிறீங்க ஆண்டவரே. கர்த்தருடைய ஊழியத்தை கட்டி எழுப்புறதுக்கு, சபையை கட்டி எழுப்புறதுக்கு, தேவ ராஜ்யத்தை கட்டி எழுப்புறதுக்கு, கர்த்தருக்குன்னு கொடுக்கிறதுக்கு, என் பொருத்தனைகளை நிறைவேற்றுறதுக்கு என் புருஷனை தொடுங்க ஆண்டவரே, என் புருஷனை தொடுங்க ஆண்டவரே, என் மனைவியை தொடுங்க ஆண்டவரே. நாங்க இணைந்து செயல்படணும் ஆண்டவரே, நாங்க இணைந்து செயல்படணும் ஆண்டவரே, நாங்க இணைந்து செயல்படணும் ஆண்டவரே. கணவன் மனைவி உறவுகளை கர்த்தர் இந்த நாளிலே புதுப்பிக்கட்டும், கர்த்தர் இந்த நாளிலே ஒருமித்து கட்டட்டும். கணவன் மனைவியுடைய உறவுக்குள்ளே வருகிற 3வது நபரை இயேசுவின் நாமத்தில் அப்புறப்படுத்துகிறோம். கணவன் மனைவி உறவுகளை கெடுக்க நினைக்கிற அந்தகாரத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்பட்டு போவதாக. மனைவிக்கு விரோதமாய் கணவன் துரோகம் செய்வது, கணவனுக்கு விரோதமாய் மனைவி துரோகம் செய்வது, தகாத உறவுகள், அசுத்த உறவுகள், அசுத்த போன் கால்கள், அசுத்த டெக்ஸ்ட்கள், அசுத்த வாட்ஸ்அப்புகளை இயேசுவின் நாமத்தினாலே சபிக்கிறோம். பிறனுக்கான எதை ஒன்றையும், பொருளை மாத்திரம் கிடையாது, அடுத்தனுடைய மனைவியை இச்சித்தா மிகப்பெரிய பாவம், அடுத்தனுடைய புருஷனை இச்சித்தா மிகப்பெரிய பாவம். யாராவது ஒருத்தரை பார்த்து இவரை மாதிரி இவர் எனக்கு வீட்டுக்காரரை கிடைச்சிருந்தா நல்லா இருக்குமே நினைச்ச தொலைஞ்ச. சிலருக்கு 10 வருஷம் 15 வருஷம் ஆனாலும் ஏதாவது வைபவங்கள், கல்யாண வீடுகள், சொந்த பந்தங்களை போனா அவரை தான் எனக்கு கேட்டாங்க, என்ன அவரை தான் கேட்டாங்க, என்ன அவரை தான் கேட்டாங்க. உனக்கு இவரே பெரிய விஷயம், அவரை தான் கேட்டாங்க. என்னை மாயவரத்துல கேட்டாங்க, என்னை கும்பகோணத்துல கேட்டாங்க.
அந்த எண்ணமே வரக்கூடாது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அடுத்தவன் குடும்பத்துல மூக்க நுழைக்கிறது, அடுத்தவன் பொண்டாட்டி புருஷன் என்ன பண்றான்னு பாக்குறது, அடுத்தவன் பெட்ரூம்குள்ள போய் பாக்குறது, கணவன் மனைவி உறவுக்குள்ள நுழைகிறது, அந்த பழக்கம் இருந்துச்சுன்னா அந்த ஆவிகளை கர்த்தர் இன்னைக்கு சுட்டரிக்க விரும்புறாரு. இதை தேவன் இணைத்ததை மனிதன். ஆமாங்க, என்ன அருமையான புருஷன், உன் இஷ்டப்படி. அப்ப மனைவி மேல என்ன நம்பிக்கை, என்ன பாசம். அதனாலதான் சொல்றாரு, 10 பிள்ளைய காட்டில நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன்பா, ரொம்ப நேசிக்கிறேன். அவன் பங்கு வைக்கிற நாள்ல கூட அது ஒரு வசனம் போட்டிருக்குது, அவன் அண்ணாளுக்கும் அண்ணாள் பிள்ளைக்கும் ஒரு பங்கு தான் கொடுப்பானா, ஆனா இவளுக்கு மட்டும் 2 பங்கு கொடுப்பானா. அவ்வளவு நேசிச்சிருக்கிறான் மனைவிய. ஆமே, இன்னைக்கு கர்த்தர் குடும்பங்களுடைய உறவுகளை கட்டி எழுப்ப விரும்புறாரு. மெசேஜ் 11 மணிக்கு தான் முடியும், பயப்படாதீங்க. ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, கர்த்தர் பேசட்டும். ஆமே, அவர் வார்த்தையை தடை பண்ணவே கூடாது. ஆமே, அல்லேலூயா. அப்ப அந்த உறவு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் கர்த்தர் இன்னைக்கு புதுப்பிக்கணும். கர்த்தர் புதுப்பிக்கணும். கர்த்தர் கட்டி எழுப்பணும். கர்த்தர் கட்டி எழுப்பணும். இஷ்டப்படி செய்மா கண்ணே, இஷ்டப்படி செய்யும், இஷ்டப்படி செய். அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம். கர்த்தர் கொடுத்த நல்ல கணவருக்காக ஸ்தோத்திரம். இப்ப அவ இஷ்டப்படி செய்ய வசனத்தை தொடர்ந்து படிங்க. வசனம் தொடர்ந்து படிங்கம்மா. நீ உன் இஷ்டப்படி செய்து அவனை பால் பறக்க பண்ண மட்டும் இரு. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அதாவது ஒண்ணு மட்டும் சொல்றான், நீ இஷ்டப்படி செய் மகளே. மனைவியை பார்த்து சொல்றாம்மா, ஏமா நீ உன் இஷ்டப்படி செய், ஆனா ஒண்ணு செய், அவன் பால் மறக்கிற வரைக்கும் மட்டும் நீ வச்சிருந்த என்ன செய், அவனுக்கு பால் குடி. ஏன்னா இப்பயே கொண்டு போய் கொடுத்துச்சுன்னா அவர் புட்டி பால் தான் கொடுத்துட்டு இருப்பாரு, புள்ள ரொம்ப வீக் ஆயிடுவான். அதனால பால் மறக்கிற வரைக்கும் நீ வச்சிருந்து பால் கொடுத்துட்டு, அப்புறம் பால் கொடுத்து முடிச்ச உடனே அவனை கொண்டு என்ன செஞ்சிரு, உன் நேர்த்தி கடனை, உன் பொருத்தனைய நிறைவேற்று. இஸ்ரவேல்ல ஒரு பிள்ளைக்கு 2 வருஷம் வரைக்கும் பால் கொடுப்பாங்க. குழந்தைக்கு, பச்சை பிள்ளைக்கு, பிறந்த குழந்தைக்கு 2 years மதர் ஃபீடு கொடுப்பாங்க. அப்ப 2 வயசு வரைக்கும் அவனை வச்சிருந்துட்டு 2 வயசு முடிஞ்சவனே அவனை கொண்டு போய் என்ன செஞ்சிரு, ஆலயத்துல விட்டுரு அப்படிங்கிறாரு. படிங்க, தொடர்ந்து படிங்கம்மா. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மட்டும் நிறைவேற்றுவாராக என்றார். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மட்டும் நிறைவேற்றுவாராக. நல்லா இங்க ஒரு பிரேக் போடுங்க. அது என்ன வார்த்தையை நிறைவேற்றுறது? ஏற்கனவே வார்த்தையை நிறைவேற்றி குழந்தைய கொடுத்துட்டார்ல, இனி என்ன ஒரு வார்த்தையை நிறைவேற்றணும்? குழந்தைய கொடுத்தது முக்கியத்துவம் கிடையாது, அது ஒரு வார்த்தை நிறைவேறிச்சு, டிக் நம்பர் 1. அதை விட இன்னொரு வார்த்தை, இவன் ஊழியக்காரன் ஆகிறதுக்கு என்ன இல்ல, ஆனா அவன் இப்ப ஊழியக்காரன் ஆகணும். அதுதான் மிகப்பெரிய தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல். புரியுதுங்களா? புரிஞ்சவங்க கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவாங்க. ஏம்மா தாயே, புரியுதா? புள்ள பிறக்கிறது பெரிய விஷயம் இல்ல. 25 வருஷம் கழிச்சு என்ன செஞ்சிருச்சு, இப்ப அவன் யாரா மாறணும். ஆனா சட்டம் என்ன சொல்லுது, அவன் மாற கூடாது, சர்ச்சுக்குள்ள வர கூடாது, பைபிளை தொட கூடாது, ஆசாரியத்துவம் செய்ய கூடாது. ஆனா இப்ப அவன் வரணும். அதுதான் இப்ப முக்கியம். ஐயா இங்க பாரு, நல்லா கவனிங்க. புள்ள பிறக்கிறது முக்கியம் அல்ல, புள்ள கர்த்தருக்காக வாழ்றது தான் முக்கியம். இன்னைக்கு நான் சொல்றேன், யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ ஒரு பொருத்தனை பண்ணிட்டு போங்க ஆலயத்துல. இப்ப பிரேயர் முடிஞ்ச உடனே ஒரு பொருத்தனை இங்க வந்து முழங்கால் போட்டு வயிற்றுல கைய வச்சு ஒரு ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, எனக்கு பிள்ளை பிறந்துருச்சுன்னா அந்த பிள்ளை உங்க ஊழியத்துக்குன்னு நான் ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு போங்க. சில நாளைக்குள்ள இந்த வார்த்தை அப்படித்தானே சொன்னுச்சு. போடுங்க, இந்த வார்த்தையை போடுங்க, டக்குன்னு போடுங்க. ஆமா, சில நாளைக்குள்ள உங்களுக்கு பிரெக்னன்சி பாசிட்டிவ்ங்கிற ரிசல்ட் வரும். ஆமே, அப்போ உங்க பொருத்தனையை நீங்க நிறைவேற்றணும். ஆமே, நடக்குமா நடக்காதா? ஆமே, நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தே, ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தே, நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தே, ஓஹோ அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தே, நான் நினை
நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே, யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தீரே. நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே, யாரும் நினைத்திடா வழியில் அற்புதம் செய்தீரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. ஓ மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே. பலமா கைத்தட்டே. பிள்ளை பறந்துருச்சு, பிள்ளை பறந்துருச்சு. 23வது வசனத்தை வாசிங்கம்மா. 23வது வசனத்தை வாசிங்க சீக்கிரம். அப்பொழுது அவள் புருஷனாகிய எல்கானா, அப்பொழுது உன் புருஷனாகிய எல்கானா அவளை நோக்கி நீ உன் இஷ்டப்படி செய், நீ உன் இஷ்டப்படி செய், அவனை பால் மறக்க பண்ண மட்டும் இரு, அவனை பால் மறக்க பண்ண மட்டும். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக. அப்ப அது என்ன மீன் பண்றாரு? பிள்ளை பிறந்தது வாக்கு அல்ல. வாக்கு நம்பர் 1, 25 வருஷமா காத்திருந்த பிறந்துருச்சு. 2வது அதை விட முக்கியமான வாக்கு, 600 வருஷமா நம்ம மேல இருந்த சாபம் உடைக்கப்பட்டு அவன் ஊழியத்துக்கு வரணும். 25 வருஷம் பிள்ளை இல்லாதது பெரிய வருஷம் இல்ல, 600 வருஷம் ஊழியத்தின் மேல இருந்த சாபம் உடைக்கப்படணும். மாம்சம் 25 வருஷம், ஆவி 600 வருஷம். 25 வருஷம் பிள்ளை பிறந்துருச்சு, 600 வருஷமா பாரம்பரியமா சாபம் இருக்குதே, அதை உடைச்சு வரணுமே, அதை உடைச்சு வரணுமே. படிங்கம்மா. அப்படியே அந்த ஸ்திரீ தன் பிள்ளையை பால் மறக்க பண்ண மட்டும், அதாவது 2 வயசு முடிஞ்ச உடனேயும் அவள் அவனை பால் மறக்க பண்ணின பின்பு 3 காளைகளை. நல்லா கவனிக்கணும். அவ 6 பொருள் எடுத்துட்டு போறா சர்ச்சுக்கு. எத்தனை பொருள் எடுத்துட்டு போறாங்க? 6 பொருள். சொல்லுங்க, என்னென்ன ஒண்ணுனா சொல்லுங்கம்மா. 3 காளைகளை. 3 காளை, அதுவே 3 ஆச்சு. அடுத்தது 1 மரக்கால் மாவையும், 1 மரக்கால் மாவு, 4 1 துருத்தி திராட்சரசம், 1 துருத்தி திராட்சரசம், 5 அவனையும் கூட்டிக் கொண்டு. அவன் ஆக மொத்தம் எத்தனை? எத்தனை காளை? 3 காளை. 1 மரக்கால் மாவு அப்படின்னா 12 கிலோ மாவு. 1 துருத்தி திராட்சரசம்னா 12 லிட்டர் திராட்சரசம். பக்கத்துல பிள்ளை. இத 3ஐயும் ஒரு பொண்ணு தூக்கிட்டு வர்றாங்க. கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா உங்களால? சொல்றது புரியுதா புரியலையா? கண்ணை நோண்டுறது, மூக்க நோண்டுறது. நல்லா கவனிங்க. 3 காளை. எத்தனை காளை? 1 காளையை பிடிச்சிட்டு போக முடியுமா? அவ 3 காளையை பிடிச்சுக்கிட்டு ஒரு தோல்ல 12 கிலோ மாவு, இன்னொரு தோல்ல 12 லிட்டர் திராட்சை ரசம். அவன் ஒருத்தன் சின்ன பையன், எத்தனோண்டா இவ்வளவு தான் இருக்கிறான், சுள்ளான். அவனும் வர்றான் ஒரு ட்ரௌசரை போட்டுக்கிட்டு கூட. அந்த மாட்டுக்கு பக்கத்திலேயே 3 மாடு, இவரு, அப்புறம் மாவு, இம்புட்டையும் தூக்கிட்டு அந்த அம்மா வருது சர்ச்சுக்கு. பழைய ஏற்பாட்டு காலத்துல எப்படி தெரியுமா இருக்கும் அந்த சர்ச்சு? 42 படி ஏறணும் மேல. அந்த ஜிலோம்ல இருக்கிற அந்த சர்ச் 42 படி மேல ஏறணும். ஒவ்வொரு படியும், இதே இடத்துல நான் பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன். ஆமா, சகரியா பத்தி பேசும்போது ஒவ்வொரு படியும் 2.5 ஹைட்ல இருக்கும், 2.5 அடி ஹைட்ல. இந்த மாட்டை இழுத்துக்கிட்டு, 3ஐயும் இழுத்துக்கிட்டு, அந்த சுள்ளானையும் கூட்டிக்கிட்டு, இந்த மாவையும் தூக்கிக்கிட்டு, இந்த ஒரு லேடி ஏறி போகுதுன்னா எம்புட்டு பலமா அந்த அம்மா இருந்திருக்கும். இப்ப இருக்கிறவங்களுக்கு 2 டபராவை கழுவுன உடனேயும் இடுப்பு பிடிக்குது பாஸ்டர். 5 நாள் விபிஎஸ்க்கு வந்துட்டு 5 வாரம் லீவ் போடுற ஆள் இருக்குது. பாஸ்டர் ரொம்ப டயர்டா இருக்கு பாஸ்டர். ஒரு ஜூஸை போட்டுவிட்டு, ஒரு ரஸ்னாவை கொடுத்துவிட்டு, அதுக்கே அம்புட்டு பலவீனப்படுறவங்க இந்த அம்மா இம்புட்டையும் தூக்கிட்டு ஏறுதுங்க மேல. ஏறுது, ஜெய்ஜாண்டிக்கா ஏறுது.
ஏறி போகும்போது ஊர்ல இருக்கவங்க எல்லாம் என்ன பேசியிருப்பாங்க? இவன் ஏண்டா போறான், சாபம் பிடிச்சவன், கிருத்திரியம் பிடிச்சவன், இவங்க 600 வருஷமா இவங்க மேல சாபம் இருக்குது, இவ போறா. ஊர் பேசுமா பேசாதா? ஊர் பேசுமா பேசாதா? அம்புட்டும் பேசுது, எத்தையும் காதுல வாங்கல. நீ என்ன வேணாலும் பேசு, நீ என்ன வேணாலும் சொல்லு, நீ என்ன வேணாலும் என்ன சாப. எனக்கும் ஆண்டவருக்கு ஒரு டீலிங் இருக்கு, எனக்கும் ஆண்டவருக்கு ஒரு டீலிங் இருக்குது. 25 வருஷம் பாடு, 600 வருஷம் சாபம் என் மேல இருந்துக்குது. இன்னைக்கு அதுக்கு ஒரு முடிவு கட்டுறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். இன்னைக்கு அதுக்கு ஒரு முடிவு கட்டுறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். 25 வருஷம் நான் மலடிங்கிற பட்டத்தை சுமந்து வந்திருக்கிறேன். 600 வருஷ சாபத்தை என் புருஷன் பரம்பரையில வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அதுக்கு எனக்கு ஒரு முடிவு வேணும். அதுக்கு எனக்கு ஒரு முடிவு வேணும். நீ என்ன வேணாலும் பேசு, என்ன வேணாலும் பேசு. இந்த உலகம் எப்படி தெரியுமா? நம்மளுடைய குற்றங்களை, நம்முடைய கடந்த காலத்தை சொல்லி அவமானப்படுத்துறதுல அவங்களுக்கு அம்பூட்டு பிரியம் உண்டு தெரியுமா? சிலருக்கு உங்க ஒப்பனை பத்தி தெரியாதாக்கும், உங்க சித்தப்பனை பத்தி தெரியாதாக்கும், உங்க மாமனை பத்தி தெரியாதாக்கும். எவன் எப்படி போனா எனக்கு என்ன? என் சந்ததியில கர்த்தர் என் பிள்ளைய வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். என் சந்ததியே பாத்ரூம் கழுவுற சந்ததியா இருந்தாலும் என் பிள்ளைய பாஸ்டர் ஆக்கி காட்டுவார் ஆண்டவர், உயர்த்துவார். அப்படி கூட்டிட்டு போறாங்க 42 படியும் அந்த அம்மா. அப்படி போனா இப்படிதான் படி இப்படி ஏறி வர்றாங்க. லேவி அங்க நின்று ஆசாரிய ஊழியை செஞ்சுட்டு இருக்கிறார், தூபம் காட்டிக்கிட்டு ஆசாரிய ஊழியை செஞ்சுட்டு இருக்கிறார். இவ இத்தனையை தூக்கிக்கிட்டு அந்த மெயின் கேட் அப்படி திறக்கிறா. அவருக்கு தெரியல, அவர் பேசாம அங்க ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. 3 கால் அங்க நிக்குது, சின்ன வாண்டு அங்க நின்றுகிட்டு இருக்கிறான். இந்த கையில இதை வச்சுட்டு இருக்கிறான், மாவு 10 கிலோ 12 கிலோ, இந்த சைடு 12 லிட்டர் இது திராட்சை ரசம். அப்படி அங்க லேவி இருக்கிறார். சத்தமா கூப்பிடுறா, லேவியா. அவரு ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தவரு அப்படி திரும்பி பாக்குறாரு. லேவியா, என்னை தெரியுதா? இதே ஆலயத்துல 25 வருஷமா பிள்ளை இல்லைன்னு நான் வந்து கதறி ஜெபம் பண்ணேன். நீங்க கூட என்னை தப்பா பேசுனீங்க, தண்ணி போட்டு வந்திருக்கிறேன்னு சொன்னீங்க. ஆனா நான் உடைஞ்ச பாத்திரமா அழுதேன். நீங்க சொன்னீங்க ஆண்டவர் உனக்கு ஒரு அற்புதம் செய்வார்னு சொன்னீங்க. பாருங்க பாருங்க, இன்னைக்கு சாமுவேலை நான் கொண்டு வந்திருக்கிறேன். நான் ஒரு பொருத்தனை பண்ணேன். எனக்கு ஒரு ஆண் குழந்தை ஆண்டவர் தரணும். அவரை தந்தார்னா இந்த கோயில்லையே, இந்த சர்ச்சிலேயே நான் ஊழியத்துக்குன்னு விடுவேன்னு சொன்னேன். எனக்கு தெரியாது என் பிள்ளைய நான் கூட்டிட்டு வந்திருக்கிறேன். நான் பொருத்தனை பண்ணிட்டேன். நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுதுன்னு தெரியல, 600 வருஷம் சாபம் என்ன சொல்லுதுன்னு தெரியல. ஆண்டவர் எனக்கு அற்புதம் செஞ்சிட்டாரு. ஆண்டவர் என் ஜெபத்தை காட்டிட்டாரு. இந்த கால 1, இந்த கால 2, இந்த கால 3, இந்த மாவு, இந்த திராட்சை ரசம், எல்லாத்துக்கும் மேல 25 வருஷம் என்னுடைய காத்திருப்பு, 600 வருஷம் என் சாபத்தை மாறின என் சாமுவேலை தர்றேன்னு கொடுத்துட்டு திரும்பி பார்க்காம போயிட்டான். கைதட்டி ஆண்டவரை சொல்ல ஸ்தோத்திரம் பண்ணி அவள் தன் பொருத்தனையை நிறைவேற்றாள். இப்ப சாமுவேலுக்கு, இப்ப ஏலிக்கு என்ன பண்றதுன்னு, என்னடா பேசாட்டியும் தள்ளி விட்டு போயிட்டா, என்ன பண்றது? இவனை எப்படி நான் லேவின்னு அங்கீகரிக்க முடியும்? ஊர்ல தெரிஞ்சிச்சுன்னா என்னை என்னமா சொல்லுவாங்களே. சரி ஒண்ணு செய்வான், சின்ன பையலா இருக்கான், எனக்கு அசிஸ்டண்டாவது இருந்துட்டு போட்டோம். இந்த சர்ச்சில் இந்த விளக்கெல்லாம் எரிய வைக்கிறது, சின்ன சின்ன வேலை இதெல்லாம் செய்யறதுக்கு இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு அவனை முதல்ல அந்த 600 வருஷ சாபம் உடைஞ்சு ஆலயத்துக்குள்ள வர்றதுக்கு வர வச்சார் ஆண்டவர். வந்தவன் பணிகளை செய்ய ஆரம்பிச்சவன், அவனை அறியாத ஒரு தேவ அபிஷேகம் இறங்க ஆரம்பிச்சிச்சு. அவன் அறியாத ஒரு தேவ அபிஷேகம் மேல இறங்க ஆரம்பிச்சு. ஏலிக்கே ஆலோசனை சொல்ற அளவுக்கு கர்த்தர் அவனை உயர்த்தினார்.
அவன் பிள்ளைகள் ஓப்னி பிணக்கா செய்யற பாவங்கள் அவன் சொன்னான். பாஸ்டர் பிள்ளைங்க செய்யற பாவத்தை எடுத்து சொன்னான், தீர்க்க தரிசனமா சொன்னான். அவன் மேல கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை வச்சாரு. ஐயா ஐயா எப்படி தெரியுமா ஸ்டேட்மெண்ட் எப்படி தெரியுமா வந்துச்சு சாமுவேலை குறித்து? இப்ப காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் மிகப்பெரிய தேவ ஊழியனாகிய ஃபாதர் எஸ்.ஜே. பெர்க்மன்ஸ் அப்படிங்கிற மாதிரி காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் மிகப்பெரிய சுவிசேஷகராகிய மோகன் சி லாசரஸ் அப்படிங்கிற மாதிரி தான் முதல் பெயர் சபா மட்டும் மிகப்பெரிய தீர்க்கதரிசியாகிய இப்ப கடைசி சீனை மட்டும் சொல்றேன் பாருங்களேன். பிள்ளைய விட்டுட்டு ஊழியத்தை கொடுத்துட்டு இப்படி ரிட்டர்ன் ஆகி வெளியில போறா. போன உடனே அவளுக்குள்ள குஷியா பாடுறா. பாடிக்கிட்டே இருக்கும் போதுதான் அந்த வார்த்தை நம்முடைய ஆரம்ப வார்த்தை, முதல் வார்த்தை, இன்ட்ரோடக்ஷன் முதல் வார்த்தை, கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார். அவரே பாதாளத்தில் இறங்க பண்ணுகிறவரும் அதிலிருந்து ஐயா ஐயா நல்லா கவனிங்க. என்ன தெரியுமா மீன் பண்றா? 600 வருஷத்துக்கு முன்னாடி என் சந்ததிய பாதாளம் விழுங்குச்சு, பூமி விழுங்குச்சு. 600 வருஷம் கழிச்சு என் வயிற்றுல என் சந்ததியில பாதாளத்தில் இருந்து அவர் தம் வார்த்தையில் உண்மை உள்ளவர். அவர் ஒன்றை சொன்னால் செய்து முடிப்பதற்கு வைராக்கியம் காராட்டுவார். நேத்து கூட ஊழியர் கூட்டத்துல மத்தேயுவை குறித்து பேசும்போது இப்படி சொன்னேன். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். நல்லா கவனிங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டார். இந்த பூமிக்குரிய ஒரு வாக்குத்தத்தங்கள், வானத்து நித்தியத்துக்குரியது இருக்குது, பூமிக்குரிய வாக்குத்தத்தம் வச்சுக்கோங்க. ஒண்ணு கொடுத்துட்டாரு. ஆனா பூமி அழிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு வாக்குத்தத்தம் உங்களுக்கு கொடுத்துட்டாரு. பூமி ஆனா என்ன செஞ்சிருச்சு? பூமி அழிஞ்சிருச்சுன்னா நீங்களும் என்ன செஞ்சிட்டீங்க? அழிஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி பூமி அழிஞ்சிட்டாலும் நீங்க செத்துட்டாலும் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார்ல, அதை யோசிச்சு பார்த்தா ஐயோ இதை கொடுத்தோமே, அதுக்குள்ளே உலகத்தை அழிச்சுட்டோம், சரி இப்ப என்ன போச்சு அப்படின்னு புதுசா ஒரு பூமியை உண்டாக்கி உங்களை திரும்ப உண்டாக்கி அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றவர் நம்ம ஆராதிக்கிற தகப்பன். ஐயா அவ என்ன சொல்ல வர்றா? அவர் கொன்னாரு உண்மை. ஆனா இப்ப அவரே கோராகின் குடும்பத்தை கொன்னாரு. ஆனா இப்ப அத எல்கானாவுடைய பிள்ளையாகிய சாமுவேல் அதை உயிர்ப்பிக்கிறாரு. கோராக பூமி விழுங்கி போட பண்ணாரு. ஆனா இப்ப 600 வருஷம் கழிச்சு அத எல்கானாவுடைய பிள்ளையாகிய சாமுவேல் பூமியில இருந்து எழும்ப பண்றாரு. இந்த முதல் நாள் திருவசன பண்டிகையில் ஆண்டவர் நம்மோடு கூட தெளிவாய் பேசுகிற ஒரே ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை, அவர் உங்களுக்கு ஒன்றை சொன்னார், அதை செய்து முடிப்பார். எல்லாரும் எழுந்து நிற்கலாம் தேவனுடைய சமூகத்தில். ஹல்லேலூயா. உண்மையுள்ள ஒரு தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். உண்மையுள்ள ஒரு தேவன் அவர். 600 வருடங்கள் கழித்து அவர் தம் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவரா, வைராக்கியம் பாராட்டுகிறவரா. எல்லாரும் எழுந்து நின்று தேவனுடைய சமூகத்தில் இன்றைக்கு நீங்க ஜெபம் பண்ணும். 2 நிமிஷம் நீங்க ஜெபம் பண்ண. ஆண்டவரே, எனக்கு நீர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள், எனக்கு நீர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள். எல்லாரும் எழுப்பி நிற்கலாமா? எல்லாம் எழுப்பி நிற்கலாமா? ஏதாவது ஒரு வாக்குத்தத்தம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருப்பார்ல, ஏதாவது ஒரு வாக்குத்தத்தம் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருப்பார்ல. இப்போ உடனே பைபிள்ல இருந்து எடுங்களேன். பைபிளை தரங்க, பைபிளை தருங்க. உங்களுக்கு பர்சனலா ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை எடுங்க பார்ப்போம்.
உங்களுக்கு பர்சனலா ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம். இல்ல ஒரு கார்டு இருந்துச்சுன்னா அந்த கார்டை எடுங்க, டக்குன்னு எடுங்க. இல்லைன்னா அந்த வசனத்தை தரங்க. இல்லைன்னா உங்க சபைக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், உங்க வாழ்க்கைக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், உங்க திருமண நாள்ல கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், உங்க பிறந்த நாள்ல கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன இருக்குதோ அதை கையில எடுங்க, அதை கையில வைங்க, அது மேல கையை வைங்க. இப்ப கிளைம் பண்ணுங்க, ஆண்டவருடைய சமூகத்துல கிளைம் பண்ணுங்க, ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இது நீங்க கொடுத்த வார்த்தைப்பா, இது நீங்க கொடுத்த தீர்க்கதரிசன வார்த்தை. சில நாளைக்குள்ளாக இந்த காரியம் நிறைவேறும் என்றால் என் வாழ்க்கையிலே, என் ஊழியத்திலே, என்னுடைய அனுபவத்திலே கர்த்தர் எனக்கென்று கொடுத்தவைகள், பொய்யுரையாத தேவன், உண்மையுள்ள தேவன், உண்மையுள்ள தகப்பன், என் வாழ்க்கையில் அவர் சொன்னவைகளை எல்லாம் நிறைவேற்றி முடிக்கிறவர். இன்றைக்கு முதல் நாள் திருவசன பண்டிகையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த பண்டிகையிலே உனக்கு நேராய் வரட்டும். அவர் எவைகளை முடிய பண்ணினாரோ அவைகளை மீண்டும் உயிர்ப்பிக்கிற தகப்பன். எவைகள் செத்து போனதோ, எவைகள் நம்பிக்கையற்று போனதோ, எவைகள் அழிந்து போனதோ, எவைகள் விடாய்த்து போனதோ, எவைகள் ஜீவனற்று போனதோ, once again கர்த்தர் அதை உயிர்ப்பிக்கிறவராயிருக்கிறார். கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார். இனி நம்பிக்கை இல்ல பாஸ்டர், இனி முடிஞ்சு போச்சு பாஸ்டர், இனி செத்து போச்சு பாஸ்டர், இனி என் வீட்டுக்காரெல்லாம் ரட்சிக்கப்பட வாய்ப்பே இல்லை, இனி என் பிள்ளைலாம் மனம் திரும்ப வாய்ப்பே கிடையாது, இனி என் குடும்பத்துல இந்த அற்புதம் நடக்கும்னு சொல்லி என்னால எதிர்பார்க்க முடியவில்லை, இனி எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லி எதை நினைத்து கொண்டிருக்கிறாயோ கர்த்தர் சொல்றாரு, அந்த முடிந்ததுல 600 வருஷம் கழிச்சாலும் 25 வருஷம் கழிச்சாலும் நான் அதை உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவர் என்றால் உன் வாழ்க்கையிலே நான் எவைகளை நிறைவேற்றுவேன் என்று சொன்னேனோ அவைகளை நான் நிறைவேற்றி முடிப்பேன். என் வாக்குத்தத்தத்திலே வைராக்கியத்தோடு கூட ஹல்லேலூயா. ஆரம்பிக்கும் போதே இந்த பாடலை தான் நான் பாடினேன், முடிக்கும் போதும் இதே பாடலை பாடி முடிக்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து எனக்காக யாவையும் செய்பவரே, ஓ செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவர். நம்பிக்கையோட பாடு, ஒரு ஜெபமா பாடுங்க, திரும்ப சொல்லுங்க, எனக்காக யாவையும் செய். நல்ல ரெண்டு கரத்தை உயர்த்தி வாலிப தம்பிமார் தங்கச்சிமார் எல்லாம் ரெண்டு கரத்தை நல்ல உயர்த்தி சொல்லுமா, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. கண்களை மூடி எனக்காக யாவையும் செய்பவரே, ஓ செய்து எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. ஜபமா எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து. இன்னும் நிறைய பேர் சொல்லல. எனக்கா தங்கச்சி சொல்லணும்டா, நீ சொல்லணும், ஒரு ஜபமா சொல்லணும், விசுவாசத்தோட சொல்லணும், கையை உயர்த்தி சொல்லணும், கண்ணீரோட சொல்லணும். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாருங்கள், என் சுமைகள், Karahadana Shakatora Kataramania Taragadaraba, Uridana Hadana Handara Hadana Namashian Taragadaraba,
ஆங்காங்கு சில பேர் அந்நிய பாஷையில பேசிக்கொண்டே இருப்போம், அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணிக்கொண்டே இருப்போம், அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணிக்கொண்டே இருப்போம். எதெல்லாம் முடிஞ்சிருச்சோ, எதெல்லாம் செத்து போனதோ, எதெல்லாம் வருஷங்கள் கடந்து போனதோ, அவைகளில் மீண்டும் ஜீவன் பெறட்டும், அவைகள் மீண்டும் ஜீவன் பெறட்டும். 600 வருஷமாய் உடைந்து போனவைகள், சபிக்கப்பட்டவைகள் மீண்டும் உயிர் பெற்று எழும்பட்டும், மீண்டும் உயிர் பெற்று எழும்பட்டும், மீண்டும் உயிர் பெற்று எழும்பட்டும். உன் புருஷனுடைய வாழ்க்கை, உன் பிள்ளையுடைய வாழ்க்கை, உன் சரீரத்தின் பலவீனங்கள் எவைகளெல்லாம் செத்து போனதோ, வருஷங்கள் கடந்து போனதோ, மீண்டும் ஜீவன், 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 மீண்டும் பலன், மீண்டும் பலன் உண்டாகத்தக்கதாக கரங்களை தட்டி கத்த தம்முடைய மகிமையை. இந்த நாள் நம்முடைய சாபங்கள் உடைகிறது, கோடலானவைகள் நேராகிறது, நம்முடைய இருள் வெளிச்சமாகிறது. கர்த்தர் நமக்கு முன்பாக கடந்து போகிறார். இத்தனை வருஷம் தலைமுறையாக இருந்த சாபங்களை கர்த்தர் உடைத்து போடுகிறார். அவர் உயிர்ப்பிக்கிறவர். செத்து போன கர்ப்பத்திலிருந்து ஒரு ஈசாக்கை கர்த்தர் கொடுக்க முடியுமா? செத்து போன கர்ப்பத்திலிருந்து ஆண்டவர் ஒரு சாமுவேலை எழுப்ப பண்ண முடியுமா? இன்றைக்கு உலர்ந்த எலும்புகள் உயிர் அடைகிறது, உலர்ந்த எலும்புகள் உயிர் அடைகிறது. செத்து போன நிலைமை என் வாழ்க்கை இனி அவ்வளவுதான், இன்னைக்கு கேள்விக்குறியா இருக்கிறதெல்லாம் கர்த்தர் உயிர்ப்பிக்கிறவர், கர்த்தர் உயிர்ப்பிக்கிறவர். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிக்கிறவர், நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிக்கிறவர். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளில் ஒரு தேவ மகிமை இன்னைக்கு கர்த்தர் என்னோட பேசியிருக்கிறார். செத்து போன நிலைமைகள், முடியாதது, முடிந்து போன விஷயங்கள் இனி என் வாழ்க்கையில் இது நடக்காது. மனுஷர்கள் சொல்லிட்டாங்க, கர்த்தர் சொல்லுகிறார், நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். நீ எதிர்பார்க்காத விதத்தில் கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளில் ஆவியில நிரம்பி துதிச்சுட்டே இருங்க. ஒரு விட்டுதலை, ஒரு தேவ பிரசன்னம். பர்வதம் எல்லாம் மெழுகு போல உருகி போகிறது. உனக்கு முன்பாக இருக்கிற பர்வதங்கள் மெழுகு போல உருகி போகிறது. இந்த திருவசன பண்டிகை முதல் நாள் செருபாபேலுக்கு முன்பாக பர்வதம் எல்லாம் மெழுகு போல உருகி போகிறது. தேவ பிரசன்னம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். வசனத்தை அனுப்பி குணமாக்கிறவர், பரலோக தகப்பனே, நாங்க நம்பி போறோம்பா. எங்களை உயிர்ப்பிக்கிற தேவன். செத்து போய் இருக்கிறது, முடியாது இருக்கிறது, இந்த முதல் நாள் நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறதுக்காக நன்றி. வந்த எல்லா ஊழியர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க பண்ணு. வந்த எல்லா தேவ பிள்ளைகளையும் மனதார வாழ்த்துகிறோம். இந்த நாள் எங்க கண்ணீர் துடைக்கப்படுகிற நாளா, எங்க துக்க நாட்கள் முடிகிற நாளாய், கண்ணீரை கண்ட நாட்களும் துன்பத்தை கண்ட வருஷங்களும் சரியாய் மகிழ்ச்சியாகிற நாளாய், மனுஷர்கள் எங்க தலையின் மேல் ஏறி போக பண்ணினி தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். கர்த்தரோ செழிப்பான தேசத்தில் கொண்டு வந்த நாளாய் மாறட்டும். யோசுவாவின் மேல் இருந்த அந்த அழுக்கு வஸ்திரம் எடுத்து, ஆண்டவரே நீர் புதிய வஸ்திரத்தை தரித்தது போல் எங்க மேல இருந்த சாபங்கள், எங்கள் குடும்பத்தில் இருந்த சாபங்கள், எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருந்த சாபங்கள், எங்கள் சந்ததியாய் பின்தொடர்கிற சாபங்கள் இன்றோடு உடைந்ததுக்காய் நன்றி. பயப்படாதே, நான் உன்னை ஆசீர்வாதமாய் இருக்கும்படி ரட்சித்தேன் என்று சொன்னேன். கர்த்தர் எங்க மேல நீர் வைத்த அன்புக்காக நன்றி. உம்முடைய தேவ மனிதனை கொண்டு கர்த்தர் எங்களோடு பேசின தீர்க்கதரிசனமான வார்த்தைக்காய் நன்றி அப்பா. நாளை தினத்தில் கர்த்தராகவே உம்முடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை உயிர்ப்பிக்கட்டும், உம்முடைய வார்த்தைகளை நிலைநிறுத்தட்டும். இந்த முதல் நாள் வந்த எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறோம். தேவ கிருபை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்தும் என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே அவர் செய்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்
பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியம் சமாதானம் வழிநடத்தல் நம்மோடு நம்முடைய குடும்பத்தோடும் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொடுத்த தேவ மனிதரோடும் வந்த எல்லா ஊழியரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக. 2 கரத்தை உயர்த்தி சந்தோஷமாய் அல்லேலூயா.